அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா வரலாறு வந்து பார்க்க போறோம். வரலாறு அப்படின்னா இந்திய வரலாறு அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் அதுல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அது என்ன காலகட்டம்? சிந்து சமவெளி நாகரிகம் எப்ப ஆரம்பிச்சதுங்கிறதுல நீங்க ஒன்வர்ட்ல திரும்ப படிக்கும்போது பாத்துங்க. எப்ப முடிஞ்சதுன்னு தெரியுமா? சிந்து சமவெளி நாகரிகம் 1700கள்ல சரியா ஆரம்பிச்சு 1900லயே சரிய ஆரம்பிச்சிரும். சோ அந்த ரீஜன்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இந்திய வரலாறு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் அது முடிச்சதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியுமா? அடுத்து என்னன்றது வேத கால பண்பாடுகள் அதெல்லாம் வரும். செம்பு காலம், இரும்பு காலம், அந்த மாதிரி சொல்லி வரிசையா என்ன வரும்னா காலங்கள் வரும். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன இனக்குழுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த மகா ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாக்களுடைய ஆட்சி அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த மாதிரி ஒன்னொன்னா வரிசையா வந்து போகும். இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படின்னா வேத கால பண்பாடுகள் இதை பத்தி பார்க்க போறோம். சோ இதோட டைம் பீரியட் என்ன அப்படின்னா 1500ல இருந்து 600. சோ இப்ப பார்க்க போறது என்ன வேத காலம். இந்த வேத காலம் அப்படிங்கிறது டைம் பீரியட் வந்து பொது ஆண்டுக்கு முன் 1500ல இருந்து 600 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பொது ஆண்டுக்கு முன் இந்த டைம் லைன் வந்து கரெக்டா பிரிச்சு எல்லாருக்கும் பார்க்க தெரியுமா? உள்ள போறதுக்கு முன்னாடி அது ரொம்ப முக்கியம். டைம் லைன் வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த இன்டீஜர்ஸ் எல்லாம் எழுதுவீங்கல்ல, இப்படி இது போட்டு உங்களுக்கு எழுத தெரியுமா? டைம் லைன் தெரியுமா கரெக்டா? இது பிசிஇ பொது ஆண்டுக்கு முன், இது காமன் எரா பொது ஆண்டு. நீங்க சொல்லுவீங்கல்ல கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் சொல்லுவீங்கல்ல, அதை வந்து இந்த காலத்துல யாரும் யூஸ் பண்றது கிடையாது. அதை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் பிசிஇ சிஇ அப்படின்னு சொல்லி பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தை தான் வந்து என்ன பண்ண பயன்படுத்துறாங்க. இது எதுக்காக போடுறேன் அப்படின்னா பின்னாடி வர போற இடத்துல எல்லாம் வந்து 4வது நூற்றாண்டு இல்ல பொது ஆண்டுக்கு முன்னு போட்டு இந்த மாதிரி கால அளவுலாம் கொடுத்துருந்தாங்கன்னா எங்க மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற அந்த டைம் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும். அதுக்காக இதை போட்டிருக்கேன். தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னு. டைம் லைனு பிசிஇ சி ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், எப்படி இருக்கும்? இங்கேருந்து குறைஞ்சிட்டே வந்து இங்க ஜாஸ்தி ஆகும். சோ இப்போ இங்க நான் 3வது பிசிஇன்னு எழுதுறேன், 3வது சிஇன்னு எழுதுறேன். கால அளவு அந்த டைம் லைன் சொல்லுங்க. 3வது பிசிஇன்னா என்ன குறிக்குது, 3வது சிஇன்னா என்ன குறிக்குது? இங்கேருந்து இங்க வரைக்கும் உங்களுக்கு குறிச்சு சொல்லுங்கலாம் கேட்கல. 3வது பிசிஇ அப்படிங்கிறது மட்டும் எந்த காலகட்டம்? இப்போ இருக்கக்கூடிய நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு நீங்க இருக்கிறது? 21வது நூற்றாண்டா? இதோட டைம் லைன் எதுல இருந்து எந்த காலத்துல இருந்து எந்த காலம் வரைக்கும் 21வது நூற்றாண்டுன்னு கேக்குறவங்கள ஒருத்தர் பேசணும். 2000ல ஆரம்பிச்சு 2100 வரைக்கும் என்ன வரும்? 21வது நூற்றாண்டு. 22வது நூற்றாண்டுனா எதுல வரும்? 2101ல ஆரம்பிச்சு 2200 வரைக்கும் வருமா? அந்த மாதிரி 3வது பிசிஇ 3வது சிஇன்னு எழுதியிருக்கேன். இதுக்கான அளவு கேட்கிறேன், கால அளவு கேட்கிறேன், எப்படி இருக்குன்னு. 3வது பிசிங்கிறது எப்படி இருக்கும்? 201ல இருந்து வருமா? இந்த பிஃபோர் காமன் எராங்கிறது பிசி. இந்த ஜீரோவுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பிஃபோர் காமன் எரா, இந்த பக்கம் இருக்கிறது வந்து காமன் எரா. பொது ஆண்டுக்கு முன், இது பொது ஆண்டு. இப்போ 3 பிசி அப்படின்னா இந்த இடத்துல வரும். அதே மாதிரி 3 அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல வரும். சோ இந்த 3 பிசி அப்படிங்கிறத எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இதோட கால அளவு என்ன அப்படின்னா 400ல ஆரம்பிச்சு 301 3 பிசிஇ. அதே 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 301ல ஆரம்பிச்சு 400. புரியுதா வித்தியாசம் என்னன்றது? இது எதுக்காக இவ்வளவு மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா பின்னாடி வரும்போது அந்த கால அளவுலாம் நீங்க குழப்பிக்க கூடாது. ஒரு இடத்துல பார்க்கும்போது சோ இந்த இடத்துலதான் அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத தெளிவு உங்களுக்கு இருக்கணும். அதுக்காக சொல்றேன். இந்த டைம் லைன் குறிக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளியரா இருக்குல்ல? சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேத காலம் அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன் பிசிஇ 1500ல இருந்து 600 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ அது எங்க இருக்கும்? தோராயமா இங்க ஒரு 3000ன்னு வச்சுக்கோங்க.
3000 வச்சுக்கோங்க இது தோராயமா. சோ இங்க இருக்கும் போது இந்த கால அளவை எங்க குறிப்பீங்க? 1500ல இருந்து 600னா எங்க வரும்? பிஃபோர் காமன் எரா தான் இது. பிசிஇ பொது ஆண்டுக்கு முன் 1500ல இருந்து 600. சோ இதுல எங்க குறிப்பீங்கன்னு கேக்குறேன். இங்க குறிப்பீங்களா? சென்ட்ரலையா? இந்த சென்டரா? இதுல. சோ 3000, 2000, 1000 அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். சோ 1500ல இருந்து 600 அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்குமா? இந்த கால அளவு தான். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேத காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வேத காலம் யாரோட வருகையால் ஆரம்பிச்சது அப்படின்னா ஆரியர்களுடைய வருகையால் ஆரம்பிச்சது. ஆரியர்கள் யார் அப்படிங்கறத பின்னாடி வரும்போது பார்க்கலாம். சோ அந்த வேத காலம் அப்படின்னு இந்த கால அளவுக்கு பொது ஆண்டுக்கு முன் பிசி 1500ல இருந்து 600 வரைக்கும் இந்த காலகட்டத்தை வேத காலம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? வேத காலம்னு ஏன் சொல்றாங்க? இரும்பு காலம்னு ஒண்ணு படிப்பீங்க, செம்பு காலம்னு ஒண்ணு படிப்பீங்க. அந்த காலத்துக்கு எல்லாம் ஏன் அந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க? இரும்பு காலத்துக்கு ஏன் இரும்பு காலம்னு பேரு? இரும்போட பயன்பாடு அங்க ஜாஸ்தியா இருந்திருக்கும். செம்பு காலம்னா அந்த மாதிரி செம்பு, காப்பர், பாத்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் அதிகமா அந்த உபகரணங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அதனால அந்த பயன்பாடு அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துக்கு அதோட பேரை வந்து வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி வேத காலம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வேதங்களோட பயன்பாடு மக்கள் கிட்ட ஜாஸ்தியா இருந்தது. வேதங்கள் அப்படிங்கிறது வந்து வளர ஆரம்பிச்ச காலகட்டம். அதனால அந்த காலகட்டத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா வேத காலம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த கால அளவு பிசிஇ 1500ல இருந்து 600 வரைக்கும். சோ இந்த வேதங்களை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ஆரியர்கள். ஆரியர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வேதம் அப்படிங்கிற விஷயத்தையே கொண்டு வராங்க. எத்தனை வேதம் இருக்கு? 4 வேதங்கள். எத்தனை வேதம்? ரிக்வேதம், யஜூர், சாம, அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்களையும் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆரியர்கள் தான். அவங்க வந்த அந்த காலம் அவங்க கொண்டு வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அதை பழக்கப்படுத்தி விட்டது இந்த வேதங்களை பழக்கப்படுத்தி விட்டு அந்த கால டைம் பீரியட் தான் வந்து பார்த்தோம்னா 1500ல இருந்து 600. சோ அந்த வேதங்கள் அவங்க கொண்டு வந்து அந்த வேதங்களையே அடிப்படையா வச்சு அந்த காலத்துக்கு வேத காலம் அப்படின்னு வைக்கிறாங்க. இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேத காலம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படிங்கறதுல டவுட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் ஆரியர்கள். ஆரியர்கள் அப்படிங்கிறது யாரு? இதெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, இப்பதான் நிறைய வந்து இந்த ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போடுறீங்களா ஆரியர்கள், திராவிடர்கள், நாங்கெல்லாம் திராவிட குலத்தை சேர்ந்தவங்க, இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம். சோ உங்களுக்கு ஒரு இது தெரியும்ல ஆரியர்கள்னா யாரு, திராவிடர்கள்னா யாருன்னு? யாரு? எது ஆரியர்கள்னா பிராமணர்களா? இப்படிலாம் வந்து பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது. ஆரியர்கள் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? மத்திய அரசாங்கமா? நான் உங்களை இதெல்லாம் கேட்கல, ஜென்ரலா உங்களுக்கு என்ன தெரியும் கேட்கிறேன். ஆரியர்கள் அப்படின்னா என்ன தெரியும்? வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் ஆரியர்கள், கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் திராவிடர்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, அதை வச்சு கேட்கிறேன். படிச்சதை வச்சு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஜென்ரலா உங்களுக்கு இந்த இப்படி ஆரியர்கள் அப்படின்ற ஒரு பேரை கேட்டோன்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒண்ணு தோணி இருக்கணும்ல. படிச்சதுக்கு அப்புறம் இதான் ஞாபகம் வருது. ஓகே, இத பாக்குறதுக்கு முன்னாடி ஆரியர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை யார் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்கிறது தெரிய வரணும் உங்களுக்கு. இந்த இந்திய வரலாறு அதுக்கு முன்னாடி எழுதக்கூடிய ஒரு பழக்கம்ங்கிறது கிடையாது. இந்திய வரலாறு முதல்ல வந்து எழுதணும், எழுதி வைக்கணும், இந்தியர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது. அந்த வரலாறு எழுதுறதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சது எல்லாம் யாரு அப்படின்னா, ஏதாவது கேஸ் யார் செஞ்சிருப்பா? எல்லாத்துக்கும் ஆரியர்களா? பிரிட்டிஷ் பீப்புள் நம்மள ரூல் பண்ண வந்தாங்களா? அவங்களோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம இருந்தோமா? அவங்க நமக்காக செஞ்ச ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்திய வரலாறு நம்ம எழுதுவோமே, நம்ம ஆட்சி செய்யறோம், நமக்கு அடிமையா அவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரு டிசைட் பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து நம்மள ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல டிசைட் பண்ணுவாங்க. இந்த ஆரியர்களுக்கு அத இந்தியர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னு. சோ உங்களுடைய வரலாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல யார் இந்தியர்களுக்கான வரலாறு எழுதலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல யார் டிசைட் பண்ணா அப்படின்னு கேட்டா பிரிட்டிஷ் பீப்புள். அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, இந்தியர்களுக்கான வரலாறு எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வரலாறு எழுதணும் அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் யார் யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்ச அதிகமா வந்து கொண்டு வர்றாங்க. ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தினது வெள்ளையா இருக்கணும்,
கண்ணு நீல கலர்ல இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா அவங்க யார் அப்படின்னா ஆரியர்கள். இப்படிதான் வந்து பிரிட்டிஷ் பீப்புளே வந்து முதல்ல மக்கள் வந்து பிரிச்சதே. இந்திய மக்களை பிரிச்சு இந்தியர்களுக்கு ஒரு வரலாறு எழுதும் போது ஆரியர்கள் அப்படிங்கிற ஒரு இனக்குழுக்கு அவங்க வச்ச அடையாளம் என்ன அப்படின்னா கண்ணு நீளமா இருக்கணும், தோல் வெள்ளையா இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க ஆரியர்கள். அப்படி இல்லாத மக்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, ஆரியர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரியர் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரிய கருத்தியல் அப்படின்னு சொல்லியே பிரிட்டிஷ் வந்து ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஆனா இது வந்து பின்னாடி நிறைய பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. ஏன்னா இப்போ நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பீப்புள் நார்மலா இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் கலரா தான் இருப்பாங்க. நம்ம சைட்ல இருக்கிறத விட அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் டிஞ்சோட தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இடையில இந்த வித்தியாசத்தை வந்து கொண்டு வர முடியல. சோ கொண்டு வர முடியல அப்படிங்கும் போது ஒரு சரியான அளவுல ஒரு பாகுபாடு இல்லையே, எதை வச்சு இவங்களை ஆரிய மக்கள் இவங்க வந்து இந்திய மக்கள்னு சொல்லி பிரிக்கிறது அப்படிங்கிறது வரும்போது இந்தோ ஆரிய மொழிகளை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே ஆரிய மொழி, ஆரிய வம்சத்தை சேர்ந்தவங்க. இந்தோ ஆரிய மொழிகள் அப்படின்னு சொல்லி கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வரும். அது கீழே என்னென்ன மொழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இண்டோ ஆரிய லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த மொழியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தாயகமா வச்சிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஆரிய மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கு வந்து வராங்க. அதுதான் பெரும்பாலும் இன்னைய தேதியில எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னா இதுதான். இந்தோ ஆரிய மொழிகளை அடிப்படையா வச்சு அதை தாயகமா வச்சு பேசக்கூடிய மக்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரிய மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைய தேதியில யாரும் நிறத்தை வச்சோ கண்ணோட கலரை வச்சோ யாரும் டிசைட் பண்றது கிடையாது. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அப்படிதான் பாத்துருக்காங்க. நீல கண்ணு வெள்ளை தோல் இருந்தா அவங்க ஆரிய மக்கள் அப்படின்றதுதான் முதல்ல இருந்த அடையாளமா இருந்திருக்கு. ஆனா இன்னைய தேதியில அது அடையாளம் கிடையாது. இந்தோ ஆரிய மொழிகளை தாயகமா வச்சிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாரு அப்படின்னா ஆரிய மக்கள் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இந்த ஆரிய மக்கள் எங்க இருந்து எக்ஸாக்டா எப்ப வந்தாங்க, இந்தியாவுக்குள்ள எப்ப நுழைஞ்சாங்க, அவங்க இந்தியர்கள் கிடையாது, இந்தியாவுக்கு குடியேறிகள் தான், வெளியில இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பின்னாடி வரும்போது. பட் இதுல என்னன்னா அவங்க எந்த டைம் பீரியட்ல கரெக்டா இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படிங்கறது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதை வந்து சொல்ல முடியாது. இதுல கொடுத்திருப்பாங்க சென்ட்ரல் ஏசியால இருக்க இந்துகுஷ் மலையில கைபர் கணவாய் வழியா இந்தியாவுக்கு வந்தவங்க தான் வந்து ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. பட் இது என்னன்னா இதுவும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஏன்சியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்ற அந்த பழமையான இந்தியாவுடைய வரலாறை எழுதும் போதே இந்த இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறோம்ல, ஐஎன்எம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அதெல்லாம் படிக்கிறோம்ல, காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எல்லாம் படிக்கும் போது இதுதான் இந்த இயர்ல இதுதான் நடந்துச்சு, இவங்க வந்து இதை பண்ணாங்க, அவங்க வந்து அதை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, டைரக்டா சொல்லிட முடியும். ஆனா அந்த ஏன்சியன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டைரக்டா இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் இதை செஞ்சாங்க, இந்த டைம் பீரியட்ல இவங்க வந்தாங்க, இந்த டைம் பீரியட்ல அவங்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு இதை வந்து உங்களால சொல்ல முடியாது. எல்லாமே ஓரளவுக்கு இப்போ நடந்தது அப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் இதுலதான் வரும். சோ இதுவும் அதே மாதிரிதான் ஆரியர்கள் வந்து மத்திய ஆசியாவில இருக்க இந்துகுஷ் மலையில கைபர் கணவாய் வழியா இந்தியாவுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க எக்ஸாக்டா எந்த ரீஜியனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது பெருசா கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாங்க, என்ன அப்படின்னா இந்த ஆரியர்கள் வந்து பிளாக் சி இருக்கு இல்லையா, கருப்பு கடல் தானே பிளாக் சி எங்க இருக்கு வேர்ல்டு மேப்ல எங்க இருக்கு, சரி எங்க இருக்குன்னு வேர்ல்டு மேப்ல எடுத்து பாத்துக்கோங்க. அந்த சென்ட்ரல் ஏசியா ரீஜியன் கிட்ட இருக்கும், மெடிட்டரேனியன் சி அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து கருப்பு கடல் அப்படின்னு சொல்லியிருக்கும். 4 பக்கமும் நிலங்களால சூழப்பட்ட ஒரு கடல் அது. அந்த கடலுக்கு வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு நம்பிக்கை தான். அந்த பகுதியை சேர்ந்தவங்க பிளாக் சீக்கு வடக்கு திசையில இருக்கக்கூடிய நிலப்பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. அந்த இடத்துல இருந்தவங்க தான் அங்கேருந்து தான் இந்த மத்திய ஆசியால இருக்க இந்துகுஷ் மலையில கைபர் கணவாய் வழியா அங்க இருந்த மக்கள் தான் இங்க வந்திருக்காங்க, அவங்கதான் ஆரியர்கள் அப்படிங்கிறதும். இப்ப நான் சொல்ற எல்லாமே என்னன்னா அப்ராக்சிமேட்டா உள்ளதான், இதுதான் அப்படிங்கறதுலாம் இல்ல. புக்ல கொடுக்கும் போதே உங்களுக்கு அப்படிதான் கொடுத்திருக்காங்க, இங்க இருந்திருக்கலாம், இங்கேருந்து அவங்க வந்திருக்கலாம், இந்த டைம்ல வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டரியா தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிளாக் சி அதுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரீஜியனை சேர்ந்த மக்கள் தான் இந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க. அவங்க சென்ட்ரல் ஏசியால இருக்க இந்துகுஷ் மலையில கைபர் கணவாய் வழியா இந்தியாவுக்கு வந்தவங்க. இவங்க பயன்படுத்தின அக்ரிகல்ச்சர் முறை என்ன அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இது வந்து உங்களுக்கு இன்னொரு பேர் வந்து கொடுப்பாங்க, ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜூம் கல்டிவேஷன். அவங்க செய்யக்கூடிய ஜூம் சாகுபடி முறை அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியணும் ஜூம் அப்படிங்கிறது. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஜூம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. அது என்ன அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை? நிறைய நாடோடி மக்கள், நிறைய பழங்குடியின மக்கள்லாம் வந்து இதை வந்து இந்த கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. எப்படி ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு காடு இருக்கு, ஏதாவது ஒரு பழங்குடியின மக்கள் இவங்களே எடுத்துக்கோங்க, ஆரியர்கள் உள்ள நுழையும் போது ஏதாவது ஒரு ரீஜனுக்குள்ள நுழையிறாங்க, அங்க நல்ல காடா இருக்கு அப்படின்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு அங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சு விடுவாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை மண்ணுல கிளறி விடுவாங்க.
கிளறி விட்டுட்டு அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் அங்கேயே இருந்து சாகுபடி எல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணி அங்கேயே வந்து தங்கியிருப்பாங்க. எத்தனை காலம் வரைக்கும்? இத்தனை காலம்ன்ற ஒரு டைம் லைன் கிடையாது. என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த மண்ணு மலடாகிற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பயிர் இப்ப நீங்க நார்மலா நம்ம நிலத்துல எல்லாமே போடும்போது நெல் சாகுபடி பண்றாங்க அப்படின்னா அடுத்து பயிர் சாகுபடி பண்ணுவாங்க அந்த நிலத்துல. எதுக்காக பண்றாங்க? வளர்ச்சி அதிகமாகணுமா? நைட்ரஜன், காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுல கொண்டு நிறுத்தத்துக்காக என்ன பண்ணுவாங்க? நெல் சாகுபடி முடிஞ்சோடனே அடுத்து பயிர் பண்ணுவாங்க. பயிர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஒரு டைம் பீரியட் என்ன பண்ணுவாங்க? மண்ணுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு வளத்தை மீட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து சாகுபடி செய்ய முடியும் இல்லையா? இவங்களுக்கு வந்து அந்த பொறுமை எல்லாம் கிடையாது. இந்த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க, எரிச்சு விடுவாங்க. எரிச்சு விட்ட சாம்பலை மண்ணுல கிளறி விட்டு அதை என்ன பண்ணுவாங்க? மண்ணை வந்து அந்த விவசாயம் பண்றதுக்கான நிலமா பக்குவப்படுத்துவாங்க. பக்குவப்படுத்திட்டு அடுத்தடுத்த சாகுபடியை உடனே செய்வாங்க. அந்த மண் எவ்வளவு காலத்துக்கு தாங்குமோ அதோட அதோட மொத்த வளங்களை அழிஞ்சு அந்த மலட்டுத்தன்மை அடைகிற வரைக்கும் அந்த இடத்துல இருப்பாங்க. இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுப்பாங்க. அது ஒரு பாயிண்ட், ஒரு சர்டைன் பாயிண்ட்டை தாண்டி அதால அதுக்கு மேல அந்த மண்ணுல எந்த ஒரு விளைச்சலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற காலம் வரும்போது அந்த இடத்த விட்டு கிளம்பி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வேற இடத்த பார்க்க போயிடுவாங்க. வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துலயும் திரும்ப அதே மாதிரி அங்க இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்த எரிச்சு விட்டுட்டு திரும்ப அடுத்த சாகுபடி பார்ப்பாங்க. அந்த இடத்துல சாகுபடி பண்ண பார்ப்பாங்க. ஒரு அது எந்த காலம் வரைக்கும் அந்த மண்ணு தாங்குதோ அது வரைக்கும் அங்க இருப்பாங்க. அடுத்து வேற இடம் போவாங்க. இந்த மாதிரி பண்றதுதான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், ஜூம் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை, ஆரியர்கள் பின்பற்றிய வேளாண்மை முறை அப்படிங்கிறதும் இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய முறைதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எப்படி சாகுபடி செய்யறாங்க அப்படிங்கிறதுல. அண்ட் அதே மாதிரி இவங்க ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து குடியேறிகள் தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி நிறைய கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய பேரு அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல வந்து இவங்க ஆரியர்கள் வந்து வேதங்கள்லாம் பயன்படுத்துறாங்களே, இந்த வேதங்கள் இந்த பின்னாடி பாப்பீங்க. இதுல வந்து அவங்க நிறைய கடவுள் பேர்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம நார்மலா சொல்ற பேர் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான பேர்லாம் வந்து அதாவது நம்ம நார்மல் டேஸ்ல இப்ப நம்மளுக்குள்ள பேசிக்கிற மாதிரியான பேரா இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான பேரெல்லாம் இருக்கும். அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பேர் எல்லாமே அந்த கல்வெட்டுல வந்து இடம் பெற்றிருக்கு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா கிடைச்ச எந்த கல்வெட்டுமே இந்திய எல்லைக்குள்ள கிடைக்கல. புரியுதா? இந்திய எல்லைக்குள்ள கிடைக்கல. சிரியா, ஈராக்கு இந்த ரீஜியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? சிரியா, ஈராக் இதெல்லாம் எங்க இருக்கு? அரப் கண்ட்ரிஸ். சென்ட்ரல் ஏசியா மேப்ல எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இந்தியாவுக்கு கொஞ்சம் மேல. இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ரீஜியனுக்கு இந்தண்ட பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். இந்த சிரியா, ஈராக் இந்த மாதிரி ரீஜியன்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே ஆரியர்கள் அவங்களுடைய வேத காலங்கள்ல பயன்படுத்தின அந்த பெயர்களா வந்து இருக்கிறதால அவங்க அந்த இடத்த சேர்ந்தவங்க தான், அங்கே இருந்து தான் இங்க வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க இங்கேயே பூர்வீகமா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கல்வெட்டுல ஏதாவது ஒன்னாவது என்ன பண்ணிருக்கும்? இந்திய எல்லைக்குள்ளே கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு வந்து அது வெளியில தான் கிடைச்சிருக்கு. சோ அதனால அவங்க கண்டிப்பா குடியேறிகள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுல என்னென்ன கல்வெட்டு அப்படிங்கறதெல்லாம் கூகுள் பண்ணீங்கன்னா வரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா பாருங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவ்வளவு வந்து அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாத்துக்கோங்க. அவங்க குடியேறிகள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்று. குடியேறிகள் புரியல. சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆரியர்கள்னா யாருங்கிறது கிளியரா இருக்கா? வேத காலம்னா என்னன்றது புரியுதா? டைம்லைன் எப்படி போடுறாங்க எப்படின்றது கணக்கு தெளிவா தெரியுதா? இந்த கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துல வச்சு அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியணும். கிளியர்ல? சோ இந்த வேத காலம் வட இந்தியால முதல்ல நுழைஞ்சது இதுதான். எதுவா இருந்தாலுமே பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்குள்ள நுழைஞ்சது இந்த வழியா தான் நுழைஞ்சிருக்கும். இந்தியாவுடைய மேற்கு பகுதி பஞ்சாப் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனுக்கு மேல் சைட்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இங்கதான் வந்திருக்கும். நம்மளோட இஸ்லாம் அப்படிங்கிற ரிலீஜியன் வந்து அங்கேயும் தான் வந்திருக்கும். கிறிஸ்டியானிட்டியும் பாத்தீங்கன்னா யூரோப் எல்லாம் இந்த சைட்ல தானே இருக்கு. சோ அதுவும் அந்த சைட்ல தான் வந்திருக்கும். எந்த படையெடுப்பா இருந்தாலும் மோஸ்ட்லி இங்கே தான் வந்திருக்கும். இந்த ஆரிய மக்கள் வந்ததும் இங்கதான். சோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு பெரிய கேட்வே மாதிரி. புதுசா ஒரு கலாச்சாரம் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா அதிகபட்சம் அது எங்கேயும் தான் வந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியிலேயும் தான் வந்திருக்கும். வந்து அது நிலை கொண்ட இடம் என்ன அப்படின்னா வட இந்தியா. சோ இந்த வேத காலமும் எந்த இடத்துல ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா வட இந்தியால தான். தென்னிந்தியா பக்கத்துல வந்து நிறைய இல்ல. நீங்க அந்த ஓல்கா டு கங்கா இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்த காலத்துல சவுத் இந்தியாங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அவருடைய புக்கு பேர் வந்து
சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி ஒரு புக் எழுதியிருப்பாரு. வைகை வரைன்னு சொல்லி ஒரு புக் வந்து எழுதியிருப்பாரு. அங்க சிந்து நதியில ஆரம்பிச்சு வைகை வரை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிந்து நதியில ஆரம்பிச்சு வைகை வரை அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருப்பாரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ். அதெல்லாம் வந்து படிச்சீங்கன்னா தெரியும் அந்த நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம், எதுல இருந்து வந்தது அப்படின்னு. உங்களுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல போயிட்டு நீங்க படிக்கலாம். சோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டைம்ல சவுத் இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, சிந்து சமவெளி நாகரிகமே முதல்ல அது என்ன நாகரிகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுல டீடைல்டா வந்து அவர் கொடுத்திருப்பாரு. சோ அது உங்களுக்கு தெரியும். இந்த வேத காலம் அப்படிங்கிறது வட இந்தியால தான் அதிகமா நிலை கொண்டிருக்கு. உள்ள வந்தது வடமேற்கு இந்தியா வழியா வரும். எங்க அதிகமா நிலை கொண்டிருக்கு அப்படின்னா வட இந்தியால. இதே காலத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரும்பு காலம். சோ வேத காலம் அப்படிங்கிறது வேதங்களை வந்து மக்கள் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சதால அந்த காலத்துக்கு வேத காலம்னு பேர் வச்சாங்க இல்லையா. அதே மாதிரி அங்க இருக்க மக்களுடைய பயன்பாட்டுல அதிகமா இருந்த உலோகம் என்ன அப்படின்னா இரும்பு. சோ அதனால அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேத காலத்தோட கால அளவு ஏற்கனவே பார்த்ததுதான் 1500 இருந்து 600. இதுக்கான சான்றுகள் வந்து வேதகால இலக்கியங்கள். இந்த வேதகால இலக்கியங்கள் எல்லாமே வாய்மொழி இலக்கியங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேதகால இலக்கியங்கள் எல்லாமே வாய்மொழி இலக்கியங்கள். அது என்ன வாய்மொழி இலக்கியங்கள்னா எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. தமிழ்ல அந்த மாதிரி என்னென்ன இருக்கு வாய்மொழி இலக்கியங்கள்? தமிழ்ல என்னென்ன இருக்கு? நாட்டுப்புற இலக்கியங்கள் எல்லாமே வரும். தாலாட்டு பாடுறது, இந்த கடல் எல்லாம் போகும்போது அந்த ஐலசான்ற பாட்டெல்லாம் வந்து எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாடுறது இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நாட்டுப்புற இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்கள் வரும். இந்த வேதகால இலக்கியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேத காலத்துக்கு சான்று வேதகால இலக்கியம். இந்த வேதகால இலக்கியம் எல்லாமே வாய்மொழி இலக்கியம். பின்னாடி வந்த காலத்துல அதை வந்து எழுதி வச்சிருக்காங்க. பட் ஆரம்பத்துல அது எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா வாய்மொழி இலக்கியமா தான் இருந்துச்சு. இந்த நாகரிகம் என்ன அப்படின்னா கிராம நாகரிகம். இது ரொம்ப முக்கியமானது. எதுக்காக இது முக்கியமானது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பாக்குறோம் இல்லையா. சிந்து சமவெளி நாகரிகம் அது வந்து கிராம நாகரிகமா இல்ல நகர்ப்புற நாகரிகமா? நகர்ப்புற நாகரிகம். அந்த நாகரிகம் முடிச்சுட்டு தான் இது வந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா டைம் லைன் படி. அது நகர்ப்புற நாகரிகம். ஆனா அதுக்கப்புறம் வந்த வேதகால பண்பாடு எப்படி இருக்கு? கிராமப்புற நாகரிகம். சோ இது ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன். உங்களுக்கு அது எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நகர்ப்புற நாகரிகம். அதை எப்படி எந்த எந்த ரீஜியன்ல நகர்ப்புற நாகரிகம்னு கண்டுபிடிப்பாங்க? நகர அமைப்பு, டிரைனேஜ் எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. எந்த இடம்னு கேக்குறேன்? ஹரப்பா. சோ இந்த வேதகால நாகரிகம் அப்படிங்கிறது கிராம நாகரிகம். இந்த வேத காலத்துல 2 கட்டம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா தொடக்க வேத காலம், இன்னொன்னு பின் வேத காலம். இந்த தொடக்க வேத காலத்துக்கான டைம்லைன் வந்து 1500 இருந்து 1000, இது 1000 இருந்து 600. சோ டைம்லைன் படி இது பிசிஇன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1500, 1000, 600. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதை பார்த்த உடனே ஞாபகம் வரணும். சோ தொடக்க வேத காலம் அப்படிங்கிறது இந்த டைம் 1500 இருந்து 1000 வரைக்கும். பின்னே வேத காலம் அப்படிங்கிறது 1000 இருந்து 600. இந்த டைம்லைன் தெரியல அப்படின்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இதுதானே முன்னாடி இருக்க மாதிரி இருக்கு 1000 இருந்து 600. அப்ப இதுதானே முன்னாடி வந்திருக்கணும். இது 1500 அப்படின்னா 1000க்கு அப்புறம் தானே 1500 வரும். இது எப்படி தொடக்கமா இருக்கு, இது எப்படி பின்னாடி இருக்கு அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் வரும். வந்துச்சா? பார்க்கும்போது வந்துச்சா வரலையா? வரல. அப்படி வரலன்னா நீங்க அப்படியே மனப்பாடம் பண்றீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கும் போது டைம்லைன் கொடுக்குறாங்க அப்படின்னா எதுக்காக இது எல்லாமே பிசிஇ. இது ரொம்ப முக்கியம்ப்பா. பொது ஆண்டுக்கு முன் பிசிஇ. பிசிஇ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிசிஇயா சிஇயா அப்படிங்கறத பாக்குறது ரொம்ப முக்கியம். பொது ஆண்டுக்கு முன். பொது ஆண்டுக்கு முன்னு வரும்போது 1500 இருந்து 1000 அப்படிங்கிற இந்த காலகட்டம் தான் முதல்ல வரும். 1000 இருந்து 600ங்கிற காலகட்டம் அதுக்கு அடுத்தது தான் வரும். சோ இது தொடக்க வேத காலம், இது பின்னாடி வேத காலம். இந்த தொடக்க வேத காலத்துக்கு ரிக் வேத காலம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் வைக்கல. ஏன்? 3 வேதம் இருக்கு. சோ அதனால வந்து பேர் வந்து வைக்கல. பின்னாடி வந்த அந்த 3 வேதமுமே எங்கதான் வரும் அப்படின்னா பின் வேத காலத்துல தான் வரும். இந்த தொடக்க வேத காலத்துல ரிக் மட்டும்தான் இருக்கும். சோ ஒரே ஒரு வேதம் இருக்கிறதால அதை வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா ரிக் வேத காலம் அப்படின்னு சொல்லி இந்த தொடக்க வேத காலத்துக்கு பேர் உண்டு. அதே தான் அங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரிக் வேத காலத்துல ஆரியர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா நாடோடிகளா இருந்திருக்காங்க. இது சொல்ல வேண்டாம். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர், ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, எரித்து சாகுபடி செய்யும் முறை. அது மோஸ்ட்லி பின்பற்றவங்களே யாராதான் இருப்பாங்க அப்படின்னா நாடோடி மக்களா தான் இருப்பாங்க. பார்த்தாலே தெரியல 3 வருஷம் ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த 3 வருஷத்துக்கு வேற இடத்துக்கு போறேன், அடுத்த 3 வருஷத்துக்கு வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னா நான் யாருதான்? நாடோடி தான். ஸோ இதெல்லாம் நீ மனப்பாடம் எல்லாம் பண்ண வேண்டாம். சோ ரிக்வேத காலத்துல ஆரியர்கள் எப்படிதான் இருந்திருக்காங்க அப்படின்னா நாடோடிகளா தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான சொத்தா என்ன இருந்திருக்கு அப்படின்னா கால்நடைகள் இருந்திருக்கு. ரிக்வேத காலத்துல இவங்களுடைய முக்கியமான சொத்து என்ன அப்படின்னா கால்நடைகள்.
அடுத்து கொடுத்திருக்காங்கல்ல, ரிக்வேத ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். இப்பதான் சொன்னேன், எதுவா இருந்தாலும் முதல்ல நுழையிறது எங்கதான்? வடமேற்கு தான். இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியிலேருந்து வந்து அவங்க வடக்கு பகுதியில் இருக்காங்களா தெற்கு பகுதியில் இருக்காங்களா அடுத்தது அவங்க நுழையிறதே எப்படிதான் நுழைவாங்க அப்படின்னா வடமேற்கு பகுதியில வரும். இந்தியாவோட வடமேற்கு பகுதியில என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன மாநிலம்லாம் இருக்கு? பஞ்சாப் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கா, ராஜஸ்தான் இருக்கு. சோ இதெல்லாம் இந்தியாவுடைய, ஆப்கானிஸ்தான் அதை மட்டும் விட்டுட்டீங்க. சோ அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய வடமேற்கு மாநிலங்கள். சோ அது வழியா தான் என்ன வரும் அப்படின்னா இந்த எதுவா இருந்தாலும் உள்ள நுழையும். சோ ரிக்வேத காலம்ங்கிறது அது வழியா தான் வருது. சோ பஞ்சாப்ல 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்களே எப்படி? பஞ்சாப்னா பாஞ்சுனா 5 தானே, அதனாலதானே அதுக்கு பஞ்சாப்னு பேரு. அது என்ன 7 ஆறு ஓடும் நிலப்பகுதி? நம்ம ரிக்வேத காலத்துல பேசுறோம். அப்ப அங்க 7 ஆறு ஓடி இருக்கு. 7 ஆறு என்னென்ன ஆறு? பாலாரா? பஞ்சாப்னு இருக்கு, 5 நதின்னு உங்களுக்கு தெரியும். நாங்க என்ன எழுதிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதின்னு கொடுத்திருக்காங்க. சப்த சிந்து பகுதி அப்படின்னு சொல்லி பேரு. நான் என்ன 7 ஆறுன்னு கேக்குறேன் உங்களை. சிந்து நதி, துணை நதிகளுக்கு பேர் கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் துணை நதி. இண்டஸ், சிந்து நதி வரும், செனாப், ராவி, ஜீலம், சட்லஜ், பீஸ். நான் 7 எழுதியிருக்கேன், 6 தானே வந்திருக்கு. இன்னொன்னு சரஸ்வதி. சோ பஞ்சாப்ல பாயக்கூடிய 7 நதிகள்னு கேட்டாங்கன்னா அந்த இண்டஸ் ரிவர், அதோட சேர்த்து சிந்து நதி, அதோட துணை ஆறுகள், அதோட சேர்த்து இன்னொன்னு என்ன அப்படின்னா சரஸ்வதியை சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஆறு வந்துடும். புரியல? சரஸ்வதி வந்து அப்படியே மறைஞ்சிச்சு. அது வந்து நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரே புராண கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது எப்படி வந்துச்சு, எப்படி மண்ணு கடியில போச்சு அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய கதை சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், கிளாஸ் டிராக் ஆயிடும். சோ இந்த 7 ஆறுகள் வந்து ஓடின இடம் என்ன அப்படின்னா பஞ்சாப். இதுதான் வந்து ரிக்வேத காலத்துல ஆரியர்களுக்கான வாழ்விடமாவே இருந்திருக்கு. சோ அவங்க நாடோடி தானே, அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்விடம்னு ஏன் அதை சொல்றாங்க? ஒரே ரீஜியன்ல உட்கார மாட்டாங்க, பக்கத்து பக்கத்துல அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. நான் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போனாதான், இல்ல ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு போனாதான் நான் நாடோடின்னு இல்ல. நான் திருவாரூர்ல இருந்துட்டு திருவாரூர்ல ஒரு வாரம் இருந்துட்டு, மன்னார்குடியில ஒரு வாரம் இருந்துட்டு, திருச்சியில ஒரு வாரம் இருந்துட்டு நீ இப்படி சுத்தினாலும் நான் யாருதான்? நாடோடி தான். சோ அதனால அவங்க என்ன இப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. அடுத்து பொது ஆண்டுக்கு முன் பிசி 1000 காலகட்டத்தில் ஆரியர்கள் கங்கை சமவெளி நோக்கி வந்தனர். சோ இந்த ஆரிய மக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆரியர்கள் உள்ள நுழைறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஆல்ரெடி அவங்க நுழைறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் இருப்பா? ஏதோ ஒரு இந்திய குடும்பங்கிறது அங்க இருக்கதான் செஞ்சிருக்கும். இவங்க வந்து புதுசா ஆரியம் அப்படிங்கிறது ஒரு புது இனக்குழு, அது இந்தியாக்குள்ள நுழையுது. அது நுழையிற இடம் வந்து பஞ்சாப் ரீஜியன்ல நுழையுது, செட்டில் ஆகுறது வட இந்தியால செட்டில் ஆகுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன எம்டி பிளேஸாவா இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? அங்கேயே ஆல்ரெடி ஆட்கள் இருந்திருப்பாங்க, நிறைய இனக்குழுக்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா. சோ அவங்க கிட்ட இருந்து இந்த ஆரியர்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எப்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள நமக்குன்னு சொல்லி தனியா பேர் வச்சு நம்மள என்ன பண்ணிடுவாங்கன்னு பிரிச்சிருவாங்க. அந்த பேர்லாம் பின்னாடி வரும். அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிச்சிருவாங்க. இந்த ஆரியர்கள்ல ரொம்ப முக்கியமான குலம்னு சொல்லி நிறைய குலங்கள் இருக்கும். அதுல பரத குலம் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான குலம். பரத குலம் நோட் பண்ணிக்கோங்க. பரத குலம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குலம். அதே மாதிரி புரு அப்படின்னு சொல்லி இன்னொரு குலம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமானது. இதெல்லாம் வந்து என்ன குலம்னு கேட்டாங்க அப்படின்னா ஆரிய குலத்தை சேர்ந்ததுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பரத குலம், புரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஆரிய குலத்தை சேர்ந்தவங்க தான். இதுல ரொம்ப இவங்க இந்த ஆரிய குலத்தை சேர்ந்த இனக்குழுக்களை வந்து யாரை ஆதரிச்சிருப்பாங்க அப்படின்னா வசிஷ்டர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தான் வந்து ஆதரிச்சிருப்பார். தெரியுமா? வசிஷ்டர்னா யாருன்னு தெரியுமா? மகாபாரதத்துல இல்ல, ராமாயணத்துல வருவாரு. வசிஷ்டர் தெரியுமா? தாடிலாம் பெருசா வச்சு. சரி, ராமாயணம் பார்க்கல, பரவாயில்ல. சோ இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா இந்த பரத குலம், புரு அப்படின்னு சொல்லி புதுசா இந்தியாக்குள்ள நுழையக்கூடிய, இந்திய நிலப்பரப்புக்குள்ள நுழையக்கூடிய இந்த ஆரிய குலங்களுக்கு ஆதரவு கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வசிஷ்ட முனிவர். அவர் தான் வந்து ஆதரவு கொடுத்திருப்பார். அது வந்து ஆதரவு கொடுத்ததோட நிறுத்தாம அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்திய நிலப்பரப்புக்கு இவங்களை வச்சு ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாரு. அதை வச்சுதான் அந்த பரதர் அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்தது இல்லையா அந்த குலம், அதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேரை வந்து மாத்தி கொடுத்திருப்பாங்க. இதை வச்சுதான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வசிஷ்ட முனிவர் வந்து இந்த பரதர் அப்படிங்கிற இவருடைய பேரை வச்சு என்ன பண்ணிருப்பாரு, இந்திய நிலப்பகுதிக்கு ஒரு பேரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரத வர்ஷிதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்திய நிலப்பரப்புக்கு இவரோட பேரை வச்சு என்ன பண்ணுவாரு, ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு. அது பின்னாடிய நாள்ல இப்பவும் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு, பாரதம்ங்கிற வார்த்தை இருக்கா? நம்ம இந்தியாவை இந்தியான்னு சொல்லணுமா பாரதம்னு சொல்லணுமா?
என்ன சொல்லணும்? இந்தியான்னு தான் சொல்லணுமா? பாரதம்னு ஏன் சொல்லக்கூடாது? அதான் கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல இருக்கே பாரதம்னு. ஆனா அந்த பேர் எங்க ரீஜியன் ஆரிஜின் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? பாரதம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அது வந்து இந்தியாவுடைய பேர் தானே. அதாவது இந்தியர்களுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுக்கணும்னா பாரதம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா நடந்த பிரச்சனையில நீங்க வந்து நாங்க பாரதம்னு பேர் மாத்தினதுக்கான ரீசனா வரும்போது எல்லாரும் வந்து பேசி அதிகமா பேசுனது இதுதான் வந்து இந்திய வார்த்தை, இதுதான் நீங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இந்திய வார்த்தையவே நம்ம எந்த இனக்குழுல இருந்தா எடுத்திருக்கோம்? இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாம வெளில இருந்து உள்ள வந்த ஒரு இனக்குழுல இருந்தா அந்த வார்த்தையை வந்து எடுத்திருக்கோம். இன்னைக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியாது, நம்மளால வாதாட முடியாது. இதையே வந்து இந்த கருத்தையே நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ அவங்கள வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியான்னு சொல்லி அது வந்து இந்தியாங்கிற பேர் வரதுக்கு இண்டஸ் அப்படிங்கிற சிந்து அப்படிங்கிற நதியோட பேர் காரணம். பாரதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே என்ன பண்ணிருக்காங்க, ஆர்டிகிள் 1 அதுல என்ன பண்ணிருக்காரு, இந்தியா என்பது பாரதம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, அம்பேத்கரை எழுதியிருக்காரு, எழுத வச்சிருப்பாங்க அவரை. சோ அந்த பாரதம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுதா? ஆனா அது இப்போ வாதாடுறவங்க என்ன வாதாடுறாங்க, அது இந்தியர்களுக்கான பேரு, இந்தியர்களுடைய அடையாளமா வாதாடுறாங்க. பட் அது வந்து இந்தியாவுக்கு குடியேறியா உள்ள வந்தவங்களுடைய அடையாளமா வசிஷ்ட முனிவரால முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பேரா இந்த பாரதம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இதுல என்ன பிரச்சனைனா இவங்க வரும்போது இவங்க இந்த ஆரிய வம்சத்தை சேர்ந்த இந்த பரத குலத்தை வந்து ஒரு 10 முக்கியமான அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்ப்பாங்க. நீ என்ன வெளியில இருந்து வந்துட்டு உள்ள வந்து ஆட்சி பிடிக்க பாக்குறியா? 10 முக்கியமான அரசர்னு சொல்லக்கூடியது இனக்குழுக்கள்னு சொல்லலாம். ஒரு 10 இனக்குழுக்கள் என்ன பண்ண அப்படின்னா இந்த பரத வம்சத்தை வந்து எதிர்க்க செய்யும். அதுல 5 பேர் வந்து ஆரிய வம்சத்தை சேர்ந்தவங்களாவே இருப்பாங்க. சோ இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் டாமினன்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பரப்பியிருக்காங்க. பரத வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணிருக்காங்க, டாமினன்ஸை பரப்பியிருக்காங்க. சோ நீங்க வந்து என்னன்னா அந்த 10 பேர் இந்த பரத வம்சத்தை எதிர்க்கக்கூடிய அந்த 10 பேர்ல 5 பேர் வந்து இவங்க வம்சத்தை சேர்ந்தவங்களாவே இருக்காங்க, ஆரிய வம்சத்தை சேர்ந்தவங்களாவே இருப்பாங்க. மித்த 5 பேர் யாரு அப்படின்னா இந்த ஆரியர்கள் அல்லாத இந்தியர்களா இருப்பாங்க. சோ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறது சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கக்கூடிய ரிவர் பேர் என்ன அப்படின்னா புருசினி ஆறு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புருசினி ஆறு. அந்த ஆத்தங்கரையில தான் என்ன ஆகும் அப்படின்னா சண்டை நடக்கும், புருசினி ஆறு நடக்கும். 10 இனக்குழுக்களுக்கும் பரத வம்சத்துக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா சண்டை நடக்கும். இந்த சண்டையில யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா சுதா அப்படிங்கிறவர் ஜெயிப்பாரு. ஒண்ணு பேர் இல்லப்பா, சுதா. சுதா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவாரு, ஜெயிப்பாரு. அவர் யாரு அப்படின்னா பரத வம்சத்தை சேர்ந்தவர். சோ அந்த 10 இனக்குழுக்களை விரட்டி அடிச்சுட்டு ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா சுதா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, ஜெயிப்பாரு. இன்னைய தேதியில புருசினி ஆறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ராவின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, அதுவும் வந்து என்ன அப்படின்னா அப்ராக்சிமேஷன் தான். அப்படி சொல்லியிருக்காங்க, அதுதானா அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடையாது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சான்று அடையாளங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைய தேதியில ராவின்னு சொல்லி ஆறு இருக்கு இல்லையா, பஞ்சாப் சிந்து நதியுடைய துணை ஆறுகள்ல ஒன்னா இருக்குல்ல ராவி, அந்த ஆறு தான் வந்து புருசினி ஆறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அடையாளங்களை வச்சு சொல்றாங்க. அதுதான் சொல்லி உறுதிப்படுத்தலாம் இல்ல. சோ அந்த ரிவர்ல நடக்கும். அந்த பிரச்சனையில யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா பரத வம்சத்தை சேர்ந்த சுதா அப்படிங்கிறவர் தான் ஜெயிப்பாரு. இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வம்சம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ரொம்ப இந்தியாவில வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த பரத வம்சம் அப்படிங்கிறவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த பரத வம்சமும் குரு வம்சமும் அந்த போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துரும். பரத வம்சமும் குரு வம்சமும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 10 பேர்களோட நடக்கக்கூடிய இனக்குழு பிரச்சனையில பரத வம்சம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பரத வம்சமும் குரு வம்சமும் ஒண்ணு சேர்ந்துரும். இது சேர்ந்து உருவாகிறது தான் குருன்னு சொல்லி ஒரு வம்சம். இதே எந்த கதையிலாவது கேட்டிருக்கீங்களா? குரு வம்சம் கேட்டது இல்லையா? இதுதான் மகாபாரதத்துல வரும். பாண்டவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த பேராவது கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டதில்லை. சூப்பரு, கேட்டதில்லை. அவங்க எல்லாரும் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி குரு வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இதுலதான் இந்த பரத வம்சமும் குரு வம்சமும் சேர்ந்து உருவானதுதான் இந்த குரு வம்சம். இந்த குரு வம்சம் பின்னாடி நாள்ல இந்த வேத காலங்கள்ல தான் முடிய போற அந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த குரு வம்சம் பாஞ்சால வம்சங்களோட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா கங்கையுடைய மேலை சமவெளி பகுதிகளில் என்ன ஆகும் அப்படின்னா குடியேறிடுவாங்க. இவங்க எல்லாரும் இப்ப இருக்கிறது எங்க அப்படின்னா பஞ்சாப் ரீஜியன்ஸ் கிட்ட இருக்காங்க. பஞ்சாப் ரீஜியன், உத்தரப்பிரதேஷ் அந்த ரீஜன் கிட்ட இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க ஒரு லேட்டர் பீரியட்ல இந்த வேதிக் பீரியட்ல லேட்டர் பீரியட் வரும்போது இந்த குரு வம்சம்ங்கிறது பாஞ்சாலர்களோட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா கங்கையுடைய சமவெளி பகுதிகளில் வந்து செட்டில் டவுன் ஆயிடுவாங்க. கிளியரா? எப்படி அங்கேருந்து இவ்வளவு தூரத்துக்கு வர்றாங்கன்றது புரியுதா? ஒரு அமைப்பு உருவாக்கி உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய ஆட்களை விரட்டி விட்டு அங்க சண்டை போட்டு ஜெயிச்சு அவங்களுக்குள்ளே நிறைய கொலாபரேஷன் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டமா அங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல எதை நோக்கி வராங்க, கங்கை சமவெளி. நீங்க பொதுவாவே ஒரு நாகரிகம்னு பாத்தீங்க அப்படின்னா ஆத்தங்கர ஓரத்துலதான் நாகரிகம் இருக்கும். உலகத்துடைய பழமையான நாகரிகம் எது? என்னது? சிந்து சமவெளியா? மெசபடோமியா. நைல் நதி நாகரிகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்றோம். கீழடி என்ன நாகரிகம்? கீழடி என்ன நாகரிகம்? ஆராய்ச்சி நடந்துட்டே இருக்கு. வைகை ஆற்றங்கரையோட நாகரிகம். பொதுவா அந்த நாகரிகம் அப்படிங்கிறது எங்க வளரும் அப்படின்னா ஆற்றங்கரை ஓரத்துல தான் நகரும். இந்த டிஸ்கவரி சேனல்ல மேன் வர்சஸ் வைல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். காட்டுக்குள்ள போற அவ வந்து பேர் வந்து எதை தான் ஃபாலோ பண்ணுவாரு? ரிவரை தான் ஃபாலோ பண்ணுவாரு. எதுக்கு? அங்க போனாதான் அங்க மனுஷங்களை பார்க்க முடியும்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாரு. அது வந்து இன்ன தேதி வரைக்கும் இருக்குல்ல அப்படியே. சோ மனுஷங்களை நீங்க பார்க்கணும், அவங்களுடைய நாகரிகத்தை பார்க்கணும் அப்படின்னா அவங்க எங்கதான் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஆற்றங்கரை ஓரத்துல தான் சிவிலைசேஷன் அப்படிங்கறதே ஒண்ணு ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு நாகரிகம்னு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த நாகரிகம் எந்த ஆற்றை சேர்ந்த நாகரிகம் அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ இத வந்து இந்த நாகரிகம் வந்து அங்க இண்டஸ் ரிவர் வந்து மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி எங்க வராங்க? கங்கை சமவெளிக்கு வராங்க. அங்க வந்து செட்டில் டவுன் ஆகுறாங்க. இங்க வந்து செட்டில் டவுன் ஆகும்போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்நடை அப்படிங்கறத தாண்டி மண்ணு வளமா இருக்கு இல்லையா? கங்கை தான் வந்து ரொம்ப பெரிய டெல்டா. இந்தியால இருக்கக்கூடிய டெல்டாலேயே ரொம்ப பெரிய டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா கங்கை சமவெளி தான் பெரிய டெல்டா. ஜியோகிராபில பாப்பீங்க நிறைய விளைச்சல் வந்து அதிகமா வந்து நம்மளால எங்க பார்க்க முடியும்? கங்கை சமவெளியில பார்க்க முடியும். சோ விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கிறதால கால்நடைகளையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி வேளாண்மையில அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சது. இந்த வேத கால பீரியட்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சது இதுக்கு அப்புறம் தான். இவங்க அந்த பக்கமா போய் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான். கிமு பொது ஆண்டுக்கு முன் 1000 காலகட்டத்தில் ஆரியர்கள் கங்கை சமவெளி நோக்கி குடியேறினர். இப்படிதான் வந்து கங்கை சமவெளி பக்கம் வந்திருப்பாங்க. எப்படி அங்கேருந்து இந்த பக்கம் வந்தாங்கிறது கிளியரா இருக்குல்ல? சோ இந்த மாதிரிதான் வந்திருப்பாங்க. இரும்பு கோடாரி இரும்பினால் ஆன கலப்பை. ஏற்கனவே இரும்பு காலம்னு பார்த்துட்டோம். இரும்பு காலம் பார்த்தா இவங்க இதெல்லாம் பயன்படுத்தினதால தானே அது இரும்பு காலம்னு வருது. சோ இரும்பு கோடாரி இரும்பினால் ஆன கலப்பை இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க? பயன்படுத்திருக்காங்க. வேத கால இலக்கியங்கள்ல வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு சுருதி, இன்னொன்னு ஸ்மிருதி. சுருதி, இன்னொன்னு ஸ்மிருதி. இன்னொன்னு ஸ்மிருதி. இது சுருதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புனிதமானது, நிலையானது, கேள்வி கேட்க முடியாத உண்மைகள் அப்படின்னு பொருள். அந்த காலத்துல வேத காலத்துல இருந்த இலக்கியங்களை 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்னு சுருதி, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்காங்க. இந்த சுருதி அப்படிங்கிறதுக்கு புனிதமானது, நிலையானது, கேள்வி கேட்க முடியாத உண்மைகள் அப்படின்னு சொல்லி அதாவது அதுல எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்க கேள்வி கேட்க கூடாது. புரியுதா? கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி உள்ளதா உள்ள கண்டென்ட். அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல தூக்கி வச்சிருவாங்க. நம்ம படிக்கிறோம்ல கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல படிக்கிறோம்ல 9வது அட்டவணை கீழே எதை கொண்டு வந்து வச்சாலும் என்ன பண்ண முடியாது? யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது ஒரு காலகட்டம் தான். இப்ப எதை வேணாலும் யாரு வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு டைம்ல வச்சாங்களே இது கீழே கொண்டு போய் வச்சுட்டா கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த காலத்துல இருந்த இலக்கியங்கள்ல எந்த இலக்கியத்தையாவது கொண்டு வந்து இந்த சுருதிங்கிற இந்த கேட்டகரி கீழே வச்சுட்டாங்க அப்படின்னா கேள்வியே கேட்க முடியாது. கிளியர்? சோ அதெல்லாம் வந்து புனிதமானது, நிலையானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைகளாம். அந்த சுருதி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா கேட்டல் அப்படிங்கிறது பொருள். கேட்டல் அல்லது எழுதப்படாதது. புரியல? அந்த வேத காலத்துல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களுமே வாய்மொழி இலக்கியம் தான். இதை இந்த காலத்துல தான் எழுதி வச்சிருக்கோம். அந்த டைம்ல எழுதல. இப்ப எழுதுனதால எழுதுதுன்னு சொல்றேன். சோ எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க அந்த கேட்டகரி கீழே அதை வச்சு பேசுறாங்க. இவங்க எல்லாம் மட்டும்தான் பேசணும். இவங்க அதை தாண்டி வந்து கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, ரொம்ப சுத்தமானது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கீழே அந்த கேட்டகரி கீழே கொண்டு வந்து வைப்பாங்க. சுருதி அப்படிங்கிறதுக்கு கேட்டல் அப்படிங்கிறது பொருள். வாய்மொழி அடுத்த இது கீழே என்னென்னலாம் வருது அப்படின்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் வந்து சுருதி அப்படிங்கிற இந்த கேட்டகரி கீழே வருது. 4 வேதங்கள் என்னென்னன்றது உங்களுக்கு தெரியும். தெரியும்ல? சோ அது உங்களுக்கு தெரியும். பிராமணங்கள் அப்படின்னா என்னன்னா தெரியுமா? பிராமணங்கள்னா என்னன்னு? திருக்குறள் புக் இருக்குல்ல, திருக்குறள் புக்கு ஒண்ணுதான். திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காரு. அதுக்கு விளக்க உரையெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்கல்ல. திருக்குறளுக்கான விளக்க உரை இருக்குல்ல, அதே மாதிரி வேதங்களுக்கான விளக்க உரை தான் பிராமணங்கள். புரியுதா? பிராமணங்கள்னா அதுல என்னென்ன இருக்குன்னு தெரியுதா? 4 வேதங்கள் அப்படிங்கிறது என்னென்ன உங்களுக்கு தெரியும். அந்த 4 வேதங்கள் எழுதியிருக்கிறது நமக்கு புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு விளக்க உரை தான் பிராமணங்கள் அப்படிங்கிறது. ஆரண்யங்கள்னா என்னவா இருக்கும்? ஆரண்யங்கள்னா என்னவா இருக்கும்? என்ன ஆரண்யங்கள்னா தெரியாதா? சோ ஆரண்யங்கள்ல என்னன்னா இந்த 4 வேதங்கள்ல வந்து நிறைய யாகம் நடத்துறது எப்படி, நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த 4 வேதங்கள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த 4 வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாருமே வந்து நம்மள மாதிரியே வந்து அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே இருந்துதான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல.
சில வயசானவங்க, சில பேர் வந்து வாழ்ந்து முடிச்சவங்க, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை காட்டுல போய் தனியா உட்காந்து ஃபாலோ பண்ணுவாங்க. காட்டுல உட்காந்து தனியா ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களோடதுல அந்த யாகம் வேதம் இது எல்லாத்தையும் தாண்டி எது ரொம்ப பிரதானமா இருக்கும் அப்படின்னா தியானம்ங்கிறது பிரதானமா இருக்கும். அவங்களுடைய நடைமுறைகள் வாழ்வியல் அதையெல்லாம் பத்தி குறிக்கிறது என்ன அப்படின்னா ஆரண்யங்கள். காடுக்கு ஆரண்யம்னு ஒரு பேர் இருக்கா? சோ அதனால இவங்க காட்டுல போய் அந்த விஷயத்தெல்லாம் செய்யறது பண்றது கத்துக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆரண்யங்கள்னு பேரு. உபநிடதம்னா என்ன? உபநிடதம்னா என்ன? உபநிடதம்னா என்ன? 4 வேதங்களை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த உபநிடதத்தை எழுதுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா வேதங்கள்ல கேள்வி கேட்க கூடாதுன்னு இப்பதானே பார்த்தோம். அந்த ஸ்ருதிங்கிற கேட்டகரி கீழ இருந்துச்சு அப்படின்னா யாரு கேள்வி கேட்க கூடாது, பேசக்கூடாது, அது அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனா அதுலயே நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபாலோ பண்ணும்போது நிறைய கேள்வி வரும். ஒன்னு படிக்கிறோம் அப்படின்னா 1008 கேள்வி வரும் மைண்ட்ல. வந்தாதான் நம்ம புரிஞ்சு படிக்கிறோம்னு அர்த்தம். கேள்வி வரும்போது அதுக்கான பதிலை யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லிட்டாங்க நான் இந்த கேட்டகரி கீழ வச்சுட்டேன் அப்படின்னா யாரும் என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, இது யாருமே என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது, புனிதமானதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப அதுல கேள்வி வந்துச்சு அப்படின்னா யார்கிட்ட தீர்த்துக்கிறது? அதுக்கான எல்லா கேள்விக்கும் பதில் எதுல இருக்குன்னா உபநிடதத்துல இருக்கும். உபநிடதம் அப்படிங்கிறது ஒரு விசாரணை நூல் மாதிரி. இந்த வேதத்தை பத்தின விசாரணை நூல் மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 4 வேதங்கள் சம்பந்தப்பட்ட சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் அதுவே கேள்வி கேட்டு அதுவே பதில் சொல்லிக்கும். உபநிடதம். உபநிடதம்னா என்னன்னு தெரியுதா? சோ அதுதான் உபநிடதங்கள். இதெல்லாம் தான் வந்து ஸ்ருதி அப்படிங்கிற இந்த கேட்டகரி கீழே வரும். உபநிடதத்தை முதல்ல மொழிபெயர்த்தது யாருன்னு தெரியுமா? உபநிடதத்தை முதல்ல மொழிபெயர்த்தது யாருன்னு தெரியுமா? யாரு? மொத்த வரலாறே வந்து யார் தான் உங்களுக்கு எழுதுனான்னு சொன்னேன்? புரியல. பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து எழுதுனாங்கன்னு சொன்னேன். ஸோ ஒரு கெஸ்ல உங்களுக்கு ஆன்சரே தெரிலனா கூட இதையாவது சொல்லியிருந்திருக்கலாம். பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்தையுமே பிரிட்டிஷ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து இதை பண்ணது யார் அப்படின்னா உபநிடதத்தை மட்டும் வேற மொழியில வந்து மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னா ஒரு முகலாய அரசர். அவர் பேரு வந்து தாராசுகோ. தாராசுகோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாராசுகோ உபநிடதத்தை முதல்ல பாரசீக மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. எந்த மொழிங்கிறது முக்கியம், தமிழ் மொழியில எழுதாதீங்க. இந்த தாராசுகோ அப்படிங்கிறவரு ஒரு முகலாய வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்த உபநிடதத்தை மட்டும் என்ன பண்ணிருப்பாரு வேற மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு. என்ன மொழின்னு கேட்டா பாரசீக மொழி. பாரசீக மொழியில உபநிடதத்தை மொழிபெயர்த்தவர். அவர் தான் வந்து முதல்ல பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பிரிட்டன் பீப்புள் வந்து இந்தியாவோட வரலாறு எழுதுறது இது எல்லாத்தையும் மொழிபெயர்க்கிறது பண்றது எல்லாமே. ஆனா உபநிடதத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு பாரசீக மொழியில அவர் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா முன்னாடியே மொழிபெயர்க்க செஞ்சிருப்பாரு. சோ ஸ்ருதி அப்படிங்கிற கேட்டகரி புரியுதா? வேத கால நூல்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு ஸ்ருதி, இன்னொன்னு ஸ்மிருதி. இந்த ஸ்ருதி அப்படிங்கிற கேட்டகரி கீழ என்னெல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான நூல்களை வந்து இந்த ஸ்ருதி அப்படிங்கிற கேட்டகரி கீழ வைப்பாங்க அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? சோ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படிங்கிறது நிலையானது கிடையாது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. மதம் குறித்த போதனைகள் இருக்கக்கூடியதுதான் வந்து ஸ்மிருதி அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கான பொருள் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி. ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி. இதுல மோஸ்ட்லி என்னதான் இருக்கும் அப்படின்னா மதம் ரிலேட்டடான கான்செப்ட் தான் வந்து இருக்கும். மதம் ரிலேட்டடான கான்செப்ட் தான் இருக்கும். சோ அது இருந்துச்சு அப்படின்னாலே அது நிலையானது கிடையாது, தொடர்ந்து மாறிட்டே இருக்குது. எப்படி மதம்ங்கிறது எப்படி நிலையா இருக்கும்? புதுசு புதுசா அடுத்தடுத்த மதங்கிறது கிரியேட் ஆயிட்டு தானே இருக்கு. ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு இந்தியால? என்ன மதம் இருந்துச்சு? ஆரம்பத்துல இந்தியால மதமே ஒண்ணு கிடையாது. புத்தம் இருந்துச்சா? ஆரம்பத்துல இந்தியால மதம்ங்கிற கான்செப்டே என்ன கிடையாது, கிடையாதுதான். எல்லாரும் அங்கங்க வந்து நம்ம சைட்ல சதன் சைட்ல சுத்தமாவே இல்லாம இருந்திருக்கும். பின்னாடி அந்த சங்க காலம் அப்படின்ற அந்த டைம் லைன் வரும்போது இந்த 2 விதமான விஷயம் வந்து சைவ மதம் வைணவம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் யார் வந்து ஒரே விதம் மாத்திருப்பாங்க? யாரு? அதை இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிக்குள்ள யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? சரி போய் கூகுள் பண்ணி பாருங்க. எதுவுமே தெரியாமலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமேல வந்திருக்கும். முகல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு மதம் அப்படிங்கிறது என்ன நிலையா இதுதான் மதம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடையாது, மாறிக்கிட்டே தானே இருக்கு. சோ அதனால மதம் சம்பந்தப்பட்ட கேட்டகரி எல்லாம் பேசுறது ஸ்மிருதி, அது நிலையானது கிடையாது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இது கீழே என்னென்ன இருக்கு? இதிகாசம் இருக்கு, புராணங்கள், ஆகமங்கள், தாந்திரிகம், சூத்திரங்கள், அதெல்லாம் என்னென்னன்றது இதுல கொடுத்துருக்காங்க. இதிகாசம்னா ராமாயணம் மகாபாரதம் தெரியும் எல்லாருக்கும். ராமாயணம் என்ன மகாபாரதம்னா என்னன்னு. சிவபுராணம் விஷ்ணு புராணம் அதுவும் தெரியும். சூத்திரங்கள் அப்படின்னா தர்ம சூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி,
இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கணும், மனுஷங்க எல்லாம் இருக்கணும், பண்ணணும் அப்படின்ற மாதிரி கட்டளை போடுறது, ஆர்டர் போடுற மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். மனுஸ்மிருதி இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்கறாங்கல்ல. மனு தர்மப்படி ஏன் இருக்கணும்? மனு தர்மம் என்ன? மனு தர்மம்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நிறைய பேர் அதை கொஸ்டின் எல்லாம் பண்ணுவாங்க. பகவத்கீதை புக் எல்லாம் பாத்திருக்கீங்களா? சரி, ஓகே. வீட்டுல உட்காந்து படிங்க பகவத்கீதை. அதுல எல்லாம் வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த மனு தர்மத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. சோ அதெல்லாம் தான் என்ன வரும் அப்படின்னா ஸ்மிருதிக்கு கீழே வரும். இன்னொரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது வந்து நிலையானது கிடையாது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இதிகாசத்துக்கு கீழே 2 பார்த்தோமா? ராமாயணம், மகாபாரதம்னு பார்த்தோமா? ராமாயணத்துல யாரு ஹீரோ? யாரு? ராமர் தான் ராமாயணத்துல ஹீரோ. இதிகாசம்ங்கிற கேட்டகரியில ஸ்மிருதி கீழே வருது. இப்போ ஒருத்தர் புக் எழுதினார் இல்லையா, ராவண காவியம்னு ஒரு புக் இருக்கு. இப்போ நம்ம இதுல வந்து எழுதிருக்காங்க. புலவர் குழந்தை வந்து அந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. அதுல யாரு ஹீரோ? ராவணனை வந்து ஹீரோவா வச்சு எழுதியிருக்காங்க. ஆனா அந்த கதாபாத்திரம் வந்து ராமாயணம் அதுலயும் இருக்கு, எதுலயும் இருக்கு, ராவண காவியத்திலையும் அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. சோ எனக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தை இந்த இதிகாசத்துல இருந்து எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்றேன் மாத்தி எழுதுறேன். அதுல நிறைய உண்மையை எழுதியிருப்பாரு. பட் ஆனா மோஸ்ட்லி புனைவு செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதிகாசம், புராணம் இதுல இருந்தா வரும்போது இதுல இருக்கக்கூடிய கேரக்டரை வச்சு நீங்க புதுசா என்ன பண்ணலாம்னா எழுதலாம், கேள்வி கேட்கலாம், மாத்தலாம். நிலையானது கிடையாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். புரியுதா? சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியமேவ ஜெயதே எங்க இருந்து எடுத்ததுலாம் இருக்கட்டும். இது இப்ப முதல்ல எங்க இருக்கு? அது எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்கல நானு. அதான் அதுவே கொடுத்திருக்காங்களே. இது இப்போ இந்தியால எதுல இருக்கு? அது என்ன இந்தியன் எம்ப்ளம்ல இருக்கா? அந்த சிங்கம் எல்லாம் இருக்குல்ல, அது கீழே என்ன பண்ணிருப்பாங்க? சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதியிருப்பாங்க. சோ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வாய்மையே வெல்லும் பொருள். இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற சொல்ல எங்க இருந்து எடுத்திருக்காங்க? முண்டக உபநிடதத்துல இருந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த சத்தியமேவ ஜெயதேக்கு வாய்மையே வெல்லும்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க். சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வாய்மையே வெல்லும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்னத்துல இந்த இது இருக்கு, வாய்மையை வெல்லும்னு. ஆனா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு தான் இருக்கும், இருக்கு இல்லையா? யாரு வந்து அந்த சத்தியமேவ ஜெயதே எழுத வேண்டாம் வாய்மையை வெல்லும் சொல்லி மாத்திருப்பாங்க? அண்ணா. அண்ணா தான் என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா இத மாத்திருப்பாரு. கிளியர்ல? சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா என்னன்றது தெரியல. இந்தியன் எம்ப்ளம்ல இருக்கும் இன்னைய தேதியில. அதை எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா முண்டக உபநிடதத்திலிருந்து எடுத்திருக்காங்க. ரிக்வேத கால அரசியல் ரத்த உறவுகளின் அடிப்படையானது. அதாவது என்னன்னா பரம்பரையா தாத்தா இருப்பாரு, தாத்தா வந்து ஹெட்டா இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்க அப்படிங்கிற மாதிரி ரத்த உறவுகள் அடிப்படையா வச்சதுதான் இந்த ரிக்வேத கால அரசியலுடைய இது. அழகு என்ன அப்படின்னா குலம். என்ன குலம்? இந்த குலம் என்னத்தை குறிக்குது? இந்த குலம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்கிறேன். இதோடைய அடிப்படை அழகு, ரிக்வேத அரசியலுடைய அடிப்படை அழகி குலம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? குடும்பத்தை குறிக்குது. அதே மாதிரி அதோடைய தலைவர் யாரு அப்படின்னா ஒரு குலத்துக்கான தலைவரை குலபதி அப்படின்னு சொல்றாங்க. கிராமத்துக்கான தலைவரை கிராமணி அப்படின்னு சொல்றாங்க. பல கிராமங்கள் சேர்ந்த தொகுப்பு விஷ் அல்லது குலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோடைய தலைவர் வந்து விசயபதி. இன்னொன்னு இருக்கும் விராஜபதின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். விராஜபதி அவர் வந்து என்ன அப்படின்னா நிலப்பரப்புகளுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விராஜபதி இதுல கொடுக்கல போல, கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விராஜபதி. விராஜபதி அப்படின்னா நிலப்பரப்புகளுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இனக்குழுக்களுடைய தலைவர் ராஜன் சொல்றாங்க. இனக்குழு அப்படின்னா இப்போ இது வரைக்கும் பேசுறது ரிக்வேதம், இதை கொண்டு வந்தது, இதோட காலகட்டம் எல்லாமே ஆரியர்களை சுத்தியே இருக்கு இல்லையா? ஆரியர்கள் அல்லாம அந்த காலகட்டத்திலையும் நிறைய இந்திய இனக்குழுக்கள் வந்து அங்க வந்து இருந்திருக்கும். அந்த இனக்குழுக்களுக்கு ஒரு இனக்குழுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவரை ராஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலைவனை குறிக்கக்கூடிய அந்த ராஜன் அப்படிங்கிற சொல்லுக்கு ஜனசிய கோபா அப்படின்னு சொல்லியும் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஜனம் அப்படின்னா ஜனகன்னு சொல்றாங்கல்ல, மக்கள். ஜனம் அப்படின்னா மக்கள். கோ அப்படிங்கிறது என்ன? அரசன், இறைவன், பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ மக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி அந்த இனக்குழுக்களுடைய தலைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இனக்குழுக்கள் அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரியர்கள் அல்லாம இந்தியால வேற சில இனக்குழுக்கள் இருக்கும். அதுக்குன்னு சொல்லி ஒரு ஹெட் இருப்பாங்க. சோ அவங்கள இனக்குழுக்களின் தலைவர்னு சொல்லுவாங்க. இனக்குழுக்களோட தலைவருக்கு ராஜன் பேரு. ஜனஸ்கோபா அப்படிங்கிறது இன்னொரு பேர், மக்களின் பாதுகாவலன். சோ இதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். பரதர், மத்தியசர், புரு அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசுகள். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆரியர்கள் தான். புரியுதா? பரதர், புரு, மத்தியசர் இவங்க எல்லாம் யார் அப்படின்னா
ஆரியர்கள் தான். வெளியில இருந்து உள்ள வந்த இனக்குழுக்கள் தான். அங்க இருந்த இனக்குழுக்கள் ரொம்ப முக்கியமானது மட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பரதர் அப்படிங்கிறதும் குரு அப்படிங்கிற இந்த வம்சமும். வேத காலத்துல சபா சமிதி 3 முக்கியமான அமைப்புகள் இருந்திருக்கு. வேத காலம் பயன்பாட்டில் இருந்த டைம்ல 3 முக்கியமான அமைப்பு இருக்கு. விதாத்தா, சபா, சமிதி, கனா அப்படின்னு சொல்லி 4 கொடுத்துருக்காங்க. 4 முக்கியமான அமைப்பு இருக்கு. இதுல இது 3 ரொம்ப முக்கியம். இதுல இந்த விதாத்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப பார்த்தோம்ல இனக்குழுக்களோட தலைவர் ராஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த இனக்குழுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது, அந்த குரூப் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு விதாத்தா அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புக்கு பேரு. சபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மூத்தோர்களை கொண்ட மன்றம் பிளஸ் செல்வந்தர்கள்னு போட்டுக்கோங்க. செல்வந்தர்கள் அவங்களும் வந்து அதுல இருப்பாங்க. செல்வந்தர்களும் இருப்பாங்க. சபா அப்படிங்கிறது மூத்தோர்களை கொண்ட சங்கம் தான். வயசானவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்க கூட சேர்ந்து நல்ல செல்வாக்கான ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த சபா அப்படிங்கிற அமைப்புல இருப்பாங்க. சமிதி அப்படிங்கிறது பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமானது விதாத்தா சபான்னு சொல்லி இருக்கு இல்லையா, இது ரெண்டுலையும் பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. விதாத்தா சபா அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிறதுல இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விதாத்தா சபா அப்படிங்கிற இந்த 2 அமைப்புலையும் பெண்களும் பங்கெடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆரிய இனக்குழுக்கெல்லாம் தலைவரா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்மள்ட்ட இருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் பண்ணணும் அப்படின்னா எந்த அமைப்பை நாடுவாங்க அப்படின்னா இந்த சபா சமிதி அப்படிங்கிற இந்த 2 அமைப்பை தான் வந்து நாடுவாங்க. இவங்களுடைய உதவியால தான் அதாவது ஹெட்டா இருக்கக்கூடியவங்க மக்கள் கிட்ட இருந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க, செஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாடக்கூடிய அமைப்பு வந்து இது 2, சபா சமிதி. அதே மாதிரி பெண்கள் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை கொடுத்த உரிமை இருந்த அமைப்பு வந்து விதாத்தா சபா அப்படிங்கிறது. 3 சபான்றது என்னன்றது புரியுதா? என்னன்றது அதுல யார் யாரு எதுல பங்கெடுப்பாங்க ரொம்ப முடியும். பெண்கள் பங்கெடுக்கிறது விதாத்தா சபா அப்படிங்கிற இந்த 2 அமைப்புல மட்டும்தான். ரிக் வேத கால அரசருக்கு உதவி செய்யறவங்க என்னன்னா புரோகிதர்கள், மத குருமார்கள்னு சொல்லி இருக்கும். இந்த முகலாயர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூஃபீஸ்ன்னு சொல்லி அவங்க கூடவே இருப்பாங்க. ஒவ்வொரு முகலாய அரசருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கூட இருப்பாங்க. நிறைய இந்த படம் எல்லாம் ஜோதா அக்பர் படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்கல்ல, அந்த படத்துல வந்து பார்த்தது இல்ல. என்ன பண்றது, புக்குன்னு இருந்தா எப்படி பார்க்க முடியும்? சோ இதுல வந்து அந்த ஜோதா அக்பர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் வந்து அக்பரா நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து உதவி சொல்றதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மாதிரி பெருசா ஒரு கவுன் எல்லாம் போட்டு நிறைய பேர் நிப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன அப்படின்னா சூஃபி மத குருமார்கள். அது எப்படி முஸ்லிம்ஸ்ல வந்து அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி இந்துக்கள்ல வேத காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோகிதர் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை குரு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இருப்பாரு. ஒரு அரசர் இருக்கா அப்படின்னா எதை செய்யணும் அப்படின்னாலும் அவங்கள்ட்ட தான் போய் நாள் கேட்கறது, நட்சத்திரம் கேட்கறது, டைம் குறிக்கிறது, போர் தொடுக்க போறது கூட என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட போய் டைம் நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து கேட்டு குறிச்சுக்கிட்டு அவங்க சொல்றபடிதான் கேட்டு நடப்பாங்க. சோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து புரோகிதர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து அவங்களுடைய இனக்குழுக்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் கீழே வந்து என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு வேள்வி நடத்தணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து யாரதான் இது பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களதான் வந்து கேட்பாங்க. எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், இப்ப பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வரைக்கும் இவங்களதான் வந்து கேட்பாங்க. அரசியல், பொருளாதாரம், ராணுவம் இது எல்லாத்துலயும் உதவி செய்யறவங்க வந்து சேனானி அப்படின்னு சொல்லி படக்கூடிய படத்தளபதி உதவி பண்ணுவாரு. அவருக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா சேனானி. இன்னொன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிக்வேத காலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி எப்படி வசூல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்பு தெளிவா எதுலையுமே இல்ல. நிதியை பத்தியும் இருக்காது, எப்படி நீதி வழங்குறாங்கிறதும் இருக்காது. நீதி இது 2 பத்தின குறிப்புகளும் வந்து எதுலையுமே இல்ல. வேத காலத்துல எப்படி வேத கால பண்பாடுகள் நடைமுறையில இருந்த சமயத்துல நீதி எப்படி வழங்குனாங்க, நிதி எப்படி கரெக்டா கலெக்ட் பண்ணாங்க, அதை கலெக்ட் பண்றதுக்கான ஆள் யாரு அப்படிங்கிறதுக்கான பேர் வந்து சரியான முறையில கொடுக்கல, எங்கேயுமே எழுதல. சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படை தளபதி யார் அப்படின்னா சேனானி. அவர் தான் வந்து அரசருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து உதவி பண்றாரு. சடங்கு யாகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அரசர்கள் நடத்துறாங்க. அப்ப அதுதானே வேலையே. 4 வேதமும் அதுதானே சொல்லுது. சடங்கு, யாகம், வேள்வி இது எல்லாத்தையும் பத்தி தான் பேசுறதா இருக்கும் வேதம் அப்படிங்கிறது. சோ அதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறதுனால என்னதான் பண்ணுவாங்க, நிறைய யாகம் நடத்துறது, சடங்கு நடத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசியிருந்தீங்களா அஸ்வமேத யாகம், இதெல்லாம் என்னதான், அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வேதங்கள்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அஸ்வம்ங்கிற வார்த்தை எத்தனை முறை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு? முதல்ல அது எந்த வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும்? அஸ்வம்னா என்ன ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. அஸ்வம்னா குதிரை. இந்த வார்த்தை எந்த வேதத்துல இருக்கு? 4 தான் இருக்கு, அது என்னத்தை என்றது? சரி, அதையும் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க, தெரியலன்னு சொல்றீங்க. சோ 215 முறை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அஸ்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களுக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி 175 முறை வந்து
இன்னொன்னு பயன்படுத்திருப்பாங்க, காளைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க, ரிஷபம்ங்கிற வார்த்தை. எனக்கு தெரியாது, நீங்க தான் போய் பார்க்கணும். சோ என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் இதுலதான் யாகம் வேள்வி இதெல்லாம் பத்தி என்ன இருக்கும் அப்படின்னா வேதங்கள் தான் வந்து பேசியிருக்கும் சொல்ல செஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் ஃபாலோ பண்றதால இவங்க அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. யாகம் நடத்துறது, சடங்கு, சம்பிரதாயம் அதெல்லாம். ஜனபதம் அப்படிங்கிறது நிறைய அவங்க எல்லாம் சேர்ந்து உருவானது. தனித்தனியா ஒவ்வொரு இனக்குழுவா இருந்திருப்பாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் போக வேண்டாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சேர பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசுன்னு சொல்லி 3 முக்கியமான பேரரசு இருந்தது. அது கீழே என்ன இருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி குறுநில நாடுகள்லாம் அதுங்களுக்கு கீழே தான் இருக்கும். பாண்டியர்களுக்கு கீழே இத்தனை, இவங்களுக்கு கீழே இத்தனைன்ற மாதிரி இருக்கும். இது அல்லாம இந்த அமைப்புலயுமே இது எதுலையுமே வெளில வராம சிலர் வந்து ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்க சவுத் இந்தியால யாரையாவது சொல்லுங்க பாக்கலாம். வேளிர்கள், வேளிர் குலத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, ரூல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுதான் சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு அப்படிங்கறதெல்லாம் வந்து உருவானதே என்னதான் இந்த மாதிரி தனித்தனியா இனக்குழுக்கள் எல்லாம் இருந்து அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள ஒருத்தர் கீழே வச்சு அமுக்கி டாமினேட் பண்ணி மேல வந்ததுதான் இந்த மாதிரியான பேரரசுகள் தான். அந்த மாதிரி உருவானது அந்த ஜனபதங்கள் இதெல்லாம் வந்து அந்த சைட்ல இருக்கிறது வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நம்ம இதுல வந்து வேளிர்கள், குறுநில மன்னர்கள் பயன்படுத்துறோம். அது மாதிரி ஜனபதங்கள் அப்படிங்கிறதுல அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஹெட்டா உருவாக்குறது. நம்ம பேரரசுன்னு பயன்படுத்துறோம். அது மாதிரி ஜனபதங்கள். எத்தனை ஜனபதங்கள் இருந்தது? 16. சபா சமிதி ஆகியவை தங்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சபா சமிதி அதே மாதிரி விதாத்தா அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான மதிப்பு எப்ப எந்தெந்த காலகட்டத்துல குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சபா சமிதி இதோடைய முக்கியத்துவம் வந்து பிந்தைய வேத காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு. இந்த பிந்தைய வேத காலத்துல விதாத்தாங்கிற ஒரு அமைப்பே இல்லாமலே போயிடுச்சு. இல்லாமலே போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அவங்க முழுசா அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க. யாரு இல்லைன்னு அர்த்தம், யார் இல்லைன்னு அர்த்தம், இந்திய இனக்குழுக்களே இல்லைன்னு அர்த்தம். அவங்க எல்லாரும் சேர்ந்தது தானே விதாத்தாங்கிற அமைப்பு. விதாத்தாங்கிற அமைப்பு என்னதான், இந்திய இனக்குழுக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இனக்குழுக்கள் வச்சிருக்காங்க. அவங்களுடைய தலைவர் தான் ராஜான்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு உருவாக்கின அமைப்பு தான் விதாத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இது வேத கால ஆரம்பத்துல அவங்க எல்லாம் கூடி பேசுறதுக்காக உரிமை கொடுத்திருந்தாங்க. வேத காலம்லாம் முடிய 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 என்ன ஆயிடுச்சு, அந்த இனக்குழுக்களே மொத்தமா டோட்டலா வேனிஷ் ஆயிடுச்சு. வேனிஷ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், விதாத்தாங்கிற ஒரு அமைப்பு போயிட்டுனா அதான் அவங்க சொல்ல வராங்க. விதாத்தாங்கிற அமைப்பு பின்னாடி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா இனக்குழுக்களே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. எல்லாமே பேரரசா மாற ஆரம்பிச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் ஹெட்டா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆரியர்கள் தான் இருந்திருப்பாங்க. சபா சமிதி இதோடைய முக்கியத்துவம் வந்து பின்னாடி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்கள்ட்ட கேட்டு தானே இனக்குழுக்களோட தலைவர் வந்து ஆரிய இனக்குழுக்குடைய தலைவராகவே இருந்தாலும் அவர் ஒரு விஷயம் மக்கள்கிட்ட செஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்கள்ட்ட தான் வந்து கேட்பாருன்னு சொன்ன இல்லையா. 2 அமைப்பு சபா சமிதி கிட்ட தான் கேட்குவாருன்னு சொன்ன இல்லையா. சோ பின்னாடி வர 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 நான் ஏன் உங்களை கேட்டெல்லாம் செய்யணும், புரியுதா, நான் ஏன் உங்களை கேட்டு செய்யணும், சபா சமிதி நான் என்ன செய்யறனோ அதை நான் சொல்றதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆரம்பத்துல எப்படி இருக்குன்னா மக்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தியா இருக்கும். தலைவருங்கிறது மக்களுடைய அந்த அவங்க விரும்புற வரைக்கும் தான் அவர் தலைவராகவே இருக்க முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா மாத்தி விட்டுருவாங்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி வர 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 தலைவருடைய அந்த பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஸ்ட்ராங் ஆக ஆக மக்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, பவர் இருக்குல்ல, அது குறைஞ்சு போயிடும். சோ அது குறைய 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 இந்த சபா சமிதி இதெல்லாம் இப்ப நீ எல்லாம் என்ன சொல்லணும், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை என்ன பண்ணும் நீ கேட்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் பின்னாடி வேற. இதுல இருந்து அவங்க சொல்ல வர்றது அதுதான். இதுக்கான மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ மேல இருக்கக்கூடிய தலைமை இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த விதாத்தாங்கிற அமைப்பு மொத்தமாவே காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, விதாத்தாங்கிற அமைப்பு மொத்தமாவே காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இனக்குழுக்கள்னு ஒன்னே இல்ல, மொத்தமா ஆரியர்கள் கம்ப்ளீட்டா அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாலி இல்ல பலி, ஒரு புக்ல வந்து பாலின்னு கொடுத்திருக்காங்க, சில புக்ல வந்து பலின்னு கொடுத்திருக்காங்க. பலிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க 11th சோசியல் சயின்ஸ் புக்ல பலிங்கிற வார்த்தை தான் இருக்கு, பாலின்னு இல்ல, யூஸ் பண்ணிக்கோங்க பலி. இது என்ன அப்படின்னா ஒரு வகையான வரி. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதகால பண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி எப்படி இருந்துச்சு, அதை எப்படி கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா கொடுக்கல, கொஞ்சம் முன்ன பின்னதான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பலிங்கிற வார்த்தையை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு வகையான டாக்ஸ். இந்த டாக்ஸ் வந்து மக்கள் வந்து யாருக்கு கட்டுறாங்க அப்படின்னா அரசருக்கு கட்டுறாங்க, அவங்களா விரும்பி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டினதுதான் பலி அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க விரும்பி கட்டல, கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்க புக்ல இருக்கு. இப்படியும் சொல்றாங்க சிலர், அப்படியும் சொல்றாங்க சிலர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிங்கிறத பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டா தான் பார்க்க முடியுமே தவிர அக்யூரேட்டா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ அதை வச்சு பார்க்கும்போது பலி அப்படிங்கிறது ஆரம்பத்துல கட்டாயப்படுத்தி வாங்குற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஒரு நெறிமுறையாவே மாத்தி கட்டாயமா கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க பின்னாடி காலத்துல. இந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்றவங்களா இருந்தா இல்ல கால்நடை வச்சிருக்கவங்களா இருந்தா 6ல் 1 பங்கை என்ன பண்ணணும், வரியா கட்டணும்.
மேபி இதை கேட்கலாம். 6ல ஒரு பங்கு என்ன பண்ணும்? வரியா கட்டணும். பலி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 6ல ஒரு பங்கு வரியா கட்டணும். விவசாயமா இருந்தாலும் சரி, கால்நடைகளை பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி. பட் ஆனா இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிதி எப்படி கலெக்ட் பண்ணாங்க வேத காலங்கள்ல அப்படிங்கறத தெளிவா வேத காலத்துல எந்த ஒரு இலக்கியத்துல எந்த ஒரு சான்றுகளும் பெருசா எதுவுமே கிடைக்கல. அதே மாதிரி நீதி எப்படி வழங்கினாங்க அப்படிங்கறத பத்தியும் எந்த குறிப்புகளும் இல்ல. அது ரொம்ப முக்கியம். அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா தந்தை வழி சமூக அமைப்பு. இப்ப வரைக்கும் அப்படித்தானே ஃபாலோ பண்றோம். நம்ம பேட்டர்னல் சொசைட்டி தானே. மெட்டர்னல் சொசைட்டியா பேட்டர்னல் சொசைட்டியா? நம்ம தந்தை வழி அமைப்பா தாய் வழி அமைப்பா? இந்தியாவுக்கு பாரதம்னு தமிழ் பொண்ணு பேர் வைப்பாங்க, ரிவர்ஸுக்கு பொண்ணு பேர் வைப்பாங்க, எல்லாத்துக்கும் பொண்ணு பேர் வைப்பாங்க. ஆனா அமைப்பு மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுவோம்? தந்தை வழி அமைப்பை தான் ஃபாலோ பண்றோம். அப்பையில இருந்தே அப்படிதான் இருந்திருக்கு. சோ தந்தை வழி சமூக அமைப்பு. புரியல? இல்ல தந்தை வழி சமூக அமைப்புன்னா இப்போ இப்போ எல்லாத்துலயும் உரிமை அப்படிங்கிறது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல பையன் அப்படின்னா வாரிசு சொல்லுவாங்கல்ல, ஆசைக்கு பொண்ணு ஆஸ்திக்கு பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் அதான் சமூக அமைப்பு. அதுதான் என்ன பண்றாங்க இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. வேத கால டைம்ல இருந்தே அப்படிதான் இருந்திருக்கு. எல்லாத்துக்கும் பேரு மட்டும் பொண்ணுங்க பேர் வச்சிருது. ஆனா ஃபாலோ பண்ற அமைப்பு என்ன? தந்தை வழி சமூக அமைப்பு தான் ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த மாதிரி வெள்ளை நிற தோல் இருக்கக்கூடிய ஆரியர்கள் வந்து நம்மள வந்து வேற மாதிரி நம்மள்ட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? சோ அவங்க வந்து நமக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா தசயுக்கள் தாசர்கள். தசயுக்கள் தாசர்கள். வெளியிலேந்து வந்த குடியேறிகள் நமக்கு வச்ச பேர் என்ன அப்படின்னா தசயுக்கள் தாசர்கள். ஆல்ரெடி இந்தியாவில இருந்தவங்க. அவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து என்ன வகையில வேறுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க கலர்ல நம்ம இல்ல அப்படின்னா நமக்கு இந்த பேரை வச்சிருவாங்க. புரியுதா? அவங்க கலர்ல நம்ம இல்ல அப்படின்னா அவங்க நமக்கு இந்த பேரை வச்சிருவாங்க. தசயுக்கள் தாசர்கள். நமக்கு வச்ச பேர் தான் அது. சமுதாய அமைப்புல மொத்தம் 3 பிரிவு இருந்திருக்கு. விஷ் அப்படிங்கிற பொதுமக்கள் அப்படிங்கிற அமைப்பு, சத்திரியர்கள் அப்படிங்கிற போர் வீரர்கள் அமைப்பு, பிராமணர்கள் அப்படிங்கிற மத குருமார்களுக்கான அமைப்பு. சோ இது ரொம்ப முக்கியம். தொடக்க வேத காலத்துல அப்படின்னா என்ன இல்ல, இதை விட ரொம்ப முக்கியம் என்ன இல்ல, வர்ணாசிரமம் இல்ல. அப்ப ரிக்வேத காலத்துல வர்ணாசிரமம் அப்படிங்கிறது இருந்துச்சா அப்படின்னா கிடையாது. கிளியர்? எம்சிக்யூல கேட்பாங்க, ரிக்வேத காலத்துல உங்களுக்கு வர்ணாசிரமம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இல்ல. வர்ணாசிரமம் அப்படிங்கிறது எப்பதான் வருது? பின்னாடி இருக்கக்கூடிய வேத காலத்துல தான் வருது. முந்தைய வேத காலம்னு சொல்றேன். அந்த தொடக்க வேத காலம் ரிக்வேத காலத்துல என்ன இல்லைன்னா வர்ணாசிரம அமைப்பு அப்படிங்கிறது இல்ல. வர்ணாசிரம அமைப்புனா என்ன? கீழே தான் கொடுத்துருக்காங்க. வர்ணாசிரம அமைப்புன்னா என்ன பின்னாடி பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க. சோ வர்ணாசிரம அமைப்பு அப்படிங்கிறது எதுல இல்ல அப்படின்னா தொடக்க வேத காலத்துல இல்ல. அவங்க மக்களை 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பொதுமக்கள், இன்னொன்னு போர் வீரர்கள், இன்னொன்னு என்ன அப்படின்னா மத குருமார்கள். இதுல யாருக்கு அதிகமான வந்து இது இருந்திருக்கும், செல்வாக்கு இருந்திருக்கும் அப்படின்னா இதுல இவங்களுக்கு தான். ஏன் வேதம் இல்லையா, இதெல்லாம் படிக்கணும், சொல்லணும், இது யாகம் நடத்தணும், வேள்வி நடத்தணும், இதுதான் வந்து அங்க முக்கியமான கான்செப்டே. சோ அதனால இவங்களுக்கு தான் என்ன அப்படின்னா மவுஸ் வந்து ஜாஸ்தி. பிந்தைய வேத காலத்துல தான் என்ன வந்திருக்கு அப்படின்னா வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது முந்தைய தொடக்க வேத காலத்துல கிடையாது. ரிக் வேத காலத்துல வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது கிடையாது. பின்னாடி வந்த வேத காலத்துல தான் என்ன இருந்திருக்கு அப்படின்னா வர்ணாசிரம முறைன்னு இருந்திருக்கு. வர்ணாசிரம முறைன்னா ஒண்ணு இல்ல, அந்த அதுதான் உங்களுக்கு தெரியுமே, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 கேட்டகரி கீழே மக்களை வந்து பிரிப்பாங்க. இதுல இதுக்கு கீழே இன்னொரு கேட்டகரி வந்து இருக்கும். சூத்திரர்கள் எல்லாம இன்னும் வந்து இந்த கேட்டகரி கீழே வராத ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 4 கேட்டகரிக்குள்ள வரல அப்படின்னா அவங்களை அப்படியே தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த கேட்டகரி கீழே கூட வைக்க மாட்டாங்க. இதுக்கும் கீழேன்னு சொல்லி வெளில வச்சிருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா இவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்களால போக முடியாது, அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்துக்கு இவங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்கல்ல. இந்த 4 கேட்டகரி கீழே வராத மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஊர் தெருவுக்குள்ளே நடமாட முடியாது. காடுக்குள்ள, மேடுக்குள்ள அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாவே இருப்பாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா வர்ணாசிரம முறை. இந்த வர்ணாசிரம முறை வந்து ரிக்வேத காலத்துல இல்ல. அதுக்கப்புறம் வந்த பின்னாடி இருக்க அந்த யஜுர், சாம, அதர்வ வேத காலங்கள்ல தான் அந்த வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது பெரிய அளவுல பழக்கத்துல வருது. பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு? அப்படியேதான் இருக்கு. சுதந்திரம் மட்டும் இருந்துச்சு, படிக்க விடல. பெண்களுக்கு சுதந்திரம் இருந்திருக்கும், படிக்க விட்டுருக்க மாட்டாங்க. குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரிக்வேத காலத்துல ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்கப்பா. ரிக்வேத காலத்துல எப்படி இருந்துச்சு, தொடக்க வேத காலத்துல எப்படி இருந்துச்சு, பின்னாடி இருக்கக்கூடிய வேத காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கம்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சோ தொடக்க வேத காலத்துல அப்படிங்கிற ரிக்வேத காலத்துல பெண்களுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் இருந்திருக்கு. குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல்னா என்ன? ஹஸ்பண்ட் செத்தோன்னு தூக்கி அதுக்குள்ள அவங்களும் அதெல்லாம் உழுவ மாட்டாங்க, தள்ளி விட்டுறது. சோ அதெல்லாம் என்ன அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். சோ அந்த வழக்கம் இருந்திருக்கு. கைம்பெண் மறுமணம் அதெல்லாம் வந்து வழக்கம் இல்லாம இருந்திருக்கு. கைம்பெண் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் கிடையாது. அதாவது கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தடையெல்லாம் கொடுக்கல. பெற்றோர்கள் சொத்தில் உரிமை வழங்கப்படவில்லை. இது ஒண்ணு மட்டும்தான் இல்ல.
பெற்றோர்கள் சொத்துல உரிமை இருந்திருக்காது. அதே மாதிரி படிக்கிற சுதந்திரம் இருந்திருக்காது. இது ரெண்டுமே இருந்திருக்காது. இல்லாத பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு உரிமை இருந்திருக்காது. தொடக்க வேத காலத்துல என்ன பண்ணிருக்காது அப்படின்னா பெண்களுக்கு படிக்கிறதுக்கான உரிமை இருந்திருக்காது. பெற்றோர்கள் சொத்துல உரிமை இருந்திருக்காது. அண்ட் இன்னொரு கான்செப்ட் பலதார மனமுறை அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதுல ரிக்வேத காலத்துல இதுல இருக்கக்கூடிய இதுலயும் வந்து அந்த வார்த்தை சொல்லுவாங்க. பிந்தைய வேத காலத்திலயும் பலதார மனமுறைங்கிறது இருக்கு. இதுலயும் பலதார மனமுறை இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த ரிக்வேத காலத்துல இருக்கக்கூடிய பலதார மனமுறையில ஆண்களும் 2-3 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்களும் 2-3 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். அது கான்செப்ட் ரிக்வேத காலத்துல. புரியுதா? ஆனா அந்த கான்செப்ட் அப்படியே பின்னாடி வரக்கூடிய வேத காலத்துல மாறிடும். நீங்க இது பாப்பீங்கல்ல, அது என்ன மகாபாரதத்துல திரௌபதி அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா 5 ஹஸ்பண்ட் இருப்பாங்கல்ல. அப்போ வந்து அது பெருசா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒரு வகையான நடைமுறையா தான் இருந்திருக்கு. தொடக்க வேத காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து என்ன அவங்களுக்கு அதான் பேரு 2 பேரும். நிறைய பேருக்கு திரௌபதி, கிருஷ்ணை, பாஞ்சாலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. சோ அவங்க 5 பேரை வந்து மேரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா வந்து பாப்பாங்க. ஆனா அது அந்த டைம்ல வந்து ஒரு யூஸ்வலான விஷயமா தான் அது இருந்திருக்கு. சோ தொடக்க வேத காலத்துல ரிக்வேத காலத்துல அப்படி ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு. அவங்களும் பண்ணிக்கலாம், இவங்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். பின்னாடி வந்த வேத காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூகம், குடும்பம் இது ரெண்டுலயுமே பெண்களுக்கான உரிமை வந்து குறைஞ்சு போயிடும். பலதார மனம் அதிக அளவுல நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதா மாறிடுச்சு. பெண்களுக்கான அந்த உரிமையை வந்து அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது மொத்தமா பண்ணியிருந்திருக்கணும், அவங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா பிந்தைய வேத காலத்துல இதெல்லாம் அப்படியே புக்ல இருக்குப்பா, நானா சொல்ல. கைம்பெண் மறுமணம் ஊக்கப்படுத்தப்படவில்லை. அவங்க விடோவா இருந்தாங்க அப்படின்னா திரும்ப எல்லாம் கல்யாணம் பண்ணா பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது. அந்த இதுலயே வரும் கல்வி மறுக்கப்படுது. கல்வி 2 இதுலயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. கலப்பு திருமணம் ஆதரிக்கப்படவில்லை. 2லயுமே பண்ணிருக்க மாட்டாங்க. கலப்பு திருமணம் ஆதரிக்கப்படவில்லை. புரியுதா? பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிக்வேத காலத்துல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பிந்தைய வேத காலத்துல எப்படி இருந்ததுன்னு புரியல. அது மேஜர் டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து தெளிவா பாத்துங்க. சிரிக்கிறதுக்காக சொல்றது கிடையாது. அப்படி இருந்ததுன்னு உங்க புக்ல டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், அதை கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ரிக்வேத காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு? கால்நடை மேய்ச்சலுக்கு தான் முக்கிய தொழிலா இருந்திருக்கு. அதான் பார்த்தோம்ல, அவங்க சமவெளியில வந்து செட்டில் ஆகுற வரைக்குமே எதைதான் ரொம்ப பிரதானமா நம்பியிருந்தாங்க அப்படின்னா அந்த மேய்ச்சல், கால்நடைகளை தான் வந்து பெரிய அளவுல நம்பியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பஞ்சாப் ரீஜியன் அந்த ரீஜன்ல தான் இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வறட்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த டைம்ல என்னவா தான் இருந்திருக்கும், வறட்சி தான் இருந்திருக்கும். சோ கால்நடைகள் தான் ஒரு பெரிய பிரதானமான ஒரு இதா இருந்திருக்கும். அங்கேருந்து கிளம்பி சமவெளி பக்கம் வரும்போதுதான் சோ ஒருவேளை இந்த மாதிரி ஃபர்டைலான லேண்ட் எல்லாம் இருக்கு போல, இந்த இடத்துல நம்ம விவசாயம் பண்ணலாம் போல, அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட் வந்து இதா இருந்திருக்கும். சோ ரிக்வேத காலம்ங்கிறது ஆரம்பத்துல பஞ்சாப் ரீஜியன்ல இருந்ததால கால்நடை மேய்ச்சலுக்கு தான் முக்கியமான இது கொடுத்திருக்காங்க. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரிக்வேத காலத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்தின மட்பாண்டங்கள் பழுப்பு மஞ்சள் நிறம். ஒருவேளை இந்த நிறத்தை கூட கேட்கலாம். பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்களை யார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா ரிக்வேத காலத்தை சேர்ந்தவங்களா இல்ல பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தவங்களா அப்படின்னா ரிக்வேத காலத்தை சேர்ந்தவங்க இந்த பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. நதி பகுதிகளில் குடியேறினதுக்கு அப்புறமா வேளாண்மை அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதான் முன்னாடியே சொன்னல, கங்கை சமவெளியை நோக்கி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவங்க யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேளாண்மை அப்படிங்கிற கான்செப்டை பத்தி அவங்க யோசிக்கவே செய்யல. எதுக்குதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா கால்நடைக்கு தான் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அங்க லேண்ட் வந்து அவ்வளவு ஃபர்டைலா இல்ல. கால்நடை அந்த இதை தாண்டி இந்த கங்கை சமவெளி பக்கம் வரும்போதுதான் அந்த ஃபர்டிலிட்டிங்கிறது மண்ணுல ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அவங்க வந்ததே அதுக்கப்புறமா தான். சோ நதி பகுதியில நோக்கி குடியேறினதுக்கு அப்புறமா வேளாண்மை அப்படிங்கிறது முக்கியமா இருந்திருக்கு. அதிகமா பயிரிட்ட பயிர் வந்து என்ன அப்படின்னா பார்லி. இந்த பார்லியை வச்சு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, என்னன்னு தெரியுமா? புரியல. சரி, தெரிஞ்சா சரி. பார்லியை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ இந்த பார்லி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பயிரா இருந்திருக்கு ரிக்வேத காலத்துல. சிந்து சமவெளியில பயிரிடப்பட்ட பயிர்கள் அப்படின்னா கோதுமை, பருத்தி. இதெல்லாம் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் தான், நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ரிக்வேத காலத்துல பொருளாதாரம்ங்கிறது எப்படி இருந்துச்சு, என்னென்ன பொருட்களை வந்து அவங்க விளைவிச்சிருக்காங்க. கோதுமை, பருத்தி. முக்கியமான பயிரா இருந்தது என்ன அப்படின்னா பார்லி. பிந்தைய வேத காலத்துல பொருளாதாரம் எப்படி இருந்தது? யானைகள் பழக்கப்படுத்தப்பட துவங்கின. இந்த யானைகளுடைய பயன்பாடெல்லாம் வந்து எங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும் அப்படின்னா கங்கை சமவெளியை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பழக்கத்துக்கே வந்திருக்கும். அப்பதான் பார்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பழகி இது பண்ணிருக்கும். இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க, இந்த வேத இதுல வந்து நிறைய இந்த குதிரையை பத்தி இதெல்லாம் பத்தி பேசுறாங்கல்ல, அதுல வந்து எதை பத்தி பேசிருக்க மாட்டாங்க அப்படின்னா காண்டாமிருகம், புலி அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வேத காலத்துல இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல இடம்பெறாத விலங்கு. புலி, காண்டாமிருகம் இதெல்லாம் வெப்பமண்டல விலங்குகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம்
இதெல்லாம் வந்து பெருசா இதுல இருந்திருக்காது அப்படின்னா வேத காலங்களுடைய பயன்பாடுகள்ல இருந்திருக்காது. யானைகளை பழக்கப்படுத்த துவங்கினதுமே இந்த கங்கை சமவெளியை நோக்கி மக்கள் குடியேறி வந்ததுக்கு அப்புறமா தான். சாம்பல் நிற மட்பாண்டங்களை பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு. புரியல ஏன் பயன்படுத்துறாங்கிறதுக்கு புரியல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவைப்பட்டிருக்கா? யானைக்கே தீனி போடணும்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. சோ சாம்பல் நிற மட்பாண்டங்களை பயன்படுத்திருக்காங்க பிந்தைய வேத காலத்தை சேர்ந்தவங்க. சோ மஞ்சள் பழுப்பு நிறம் அப்படின்னு வந்ததுன்னா அது ரிக்வேத காலத்துல இருந்த மக்கள் பயன்படுத்தின மட்பாண்டங்கள். அதே மாதிரி பிந்தைய வேத காலத்துல பயன்படுத்துறது சாம்பல் நிற மட்பாண்டங்கள். இவங்க நெல்லு, கோதுமை, பார்லி இதெல்லாம் வந்து பயிரிட்டு இருக்காங்க. அங்க வந்து என்ன பார்த்தோம்? கோதுமையும் பருத்தியும் பார்த்தோமா, ரிக்வேத காலத்துல இருக்கக்கூடிய பயிர்கள்னு. பிந்தைய வேத காலத்துல இருக்கக்கூடிய பயிர்கள் வந்து கோதுமை, பருத்தி. ஓ, இது பயிரிட்டதுக்கான குறிப்புகள் இல்லைன்னு கொடுத்திருக்காங்கப்பா. சாரி, கோதுமை பருத்தி அப்படிங்கிறது ரிக்வேத காலத்துல பயிரிட்டதுக்கான குறிப்புகள் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இது புழக்கத்துல இருந்துச்சுன்னு கொடுத்திருக்காங்க. நெல், கோதுமை, பார்லி அப்படிங்கிறது பழக்கத்துல இருக்கு. சோ அப்ப வந்து அந்த டைம்ல இருந்ததுக்கான பயிர்கள் வந்து பார்லி அப்படிங்கிற பயிர் மட்டும்தான். எவான்னு சொல்ற பார்லிங்கிற பயிர் மட்டும்தான் பழக்கத்துல இருந்திருக்கு. இதுல வந்து நெல், கோதுமை, பார்லி இது மூணுமே இருந்திருக்கு. பண்டமாற்று முறை பழக்கத்துல இருந்து அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் பண்டமாற்று முறைங்கிறது இருந்திருக்கும். ரிக்வேத காலத்திலயும் பண்டமாற்று முறை இருந்திருக்கும். பின்னாடி வந்த இந்த பிந்தைய வேத கால முறைகள்லயே வந்து என்ன இருந்திருக்கும்னா பண்டமாற்று முறைங்கிறது இருந்திருக்கும். தங்க நாணயங்களை குறிக்க நிஷ்கா, சத்மனா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வெள்ளி நாணயத்தை குறிக்க கிருஷ்ணாலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து இதுலயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிக்வேத காலத்திலையும் நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தை வந்து புழக்கத்துல இருந்திருக்கும். ஆனா எதை குறிக்கிறதுக்காக இந்த நிஷ்காங்கிறத பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா தங்க ஆபரணங்கள், வெள்ளி அணிகலன்கள் இருக்கு இல்லையா, தங்க அணிகலன்கள், வெள்ளி அணிகலன்கள் இருக்குல்ல, அந்த அணிகலன்களை குறிக்கிறதுக்காக நிஷ்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரிக்வேத காலத்துல பயன்படுத்திருப்பாங்க. நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தையை ரிக்வேத காலத்துல எதுக்காக பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி அணிகலன்களை வந்து குறிப்பிடறதுக்காக பயன்படுத்திருப்பாங்க. பின்னாடி வந்த இந்த வேத காலத்துல பிந்தைய வேத காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தை தங்க நாணயங்களை குறிக்கிறதாவும், கிருஷ்ணாலா அப்படிங்கிற வார்த்தை வெள்ளி நாணயத்தை குறிக்கிறதா பயன்படுது. ஏன் அங்க வந்து நாணயத்தை பத்தி பேசல? நாணயம்ங்கிற விஷயமே அங்க இல்ல. ரிக்வேத காலத்துல நாணயங்கள் அப்படிங்கிறதுக்கான கண்டுபிடிப்பே இல்ல. இந்த பிந்தைய வேத காலங்கள்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாணயங்களுடைய பயன்பாடு அப்படிங்கிறதே அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கும். சோ அந்த டைம்ல தான் அப்ப பண்டமாற்று முறையில இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து நாணயம் அப்படிங்கிற விஷயம் புழக்கத்தில் வந்து அதிகமா வர ஆரம்பிக்குது. சோ தங்க நாணயங்களை குறிக்க நிஷ்கா, சத்மனா அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்திருக்காங்க. வெள்ளி நாணயத்தை குறிக்க கிருஷ்ணாலா அப்படிங்கிற வார்த்தை. அவங்க பயன்படுத்தின அவங்க கண்டறிந்த உலோகங்களுக்கு அவங்க வச்ச பேரு. தங்கத்துக்கு ஹிரண்யா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதை குழப்பிக்க கூடாது. இந்த நிஷ்கா அப்படிங்கிறது ரிக்வேத காலத்துல தங்கம், வெள்ளி அணிகலன்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிந்தைய வேத காலத்துல நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தை தங்க நாணயங்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பின்னாடியும் தங்கம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஹிரண்யாங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. ஹிரண்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலோகம். வித்தியாசம் புரியுதா? ரிக்வேத காலத்துல அணிகலன்களை குறிக்க தங்க அணிகலன்களை குறிக்க நிஷ்கா அப்படிங்கிற வார்த்தை, பின்னாடி வரக்கூடிய வேத காலத்துல நிஷ்காங்கிற வார்த்தை தங்க நாணயங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து தங்கம் அப்படின்னு கொடுத்து ஹிரண்யான்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது அணிகலனும் இல்ல, நாணயமும் இல்ல. புதுசா பூமியில இருந்து எடுக்கக்கூடிய தங்கம் அப்படிங்கிற அந்த உலோகம், அந்த உலோகத்தை ரா மெட்டீரியலா இருக்கு. அப்ப இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் இருக்காங்க அப்படின்னா ஹிரண்யா அப்படிங்கிற பேரு. இரும்புக்கு வந்து சியாமா அப்படிங்கிற பேரு. அயாஸ் அப்படிங்கிறது தாமிரம் அல்லது செம்பு. எழுதலையா? வர மாட்டேன். சோ கடவுள், கடவுள்னு வரும்போது நிலம் மற்றும் ஆகாய கடவுள்களை வணங்கின. நிலக்கடவுளுக்கு பிருத்திவின் பேரு, நெருப்பு கடவுளுக்கு அக்னியின் பேரு. இந்த அக்னியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூதுவன்னு சொல்லுவாங்க. அக்னியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கும் கடவுளுக்குமான தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு கடவுள் அக்னிய, காற்று கடவுள் வந்து வாயு, மலை கடவுள் வந்து வருணன், இடி கடவுள் வந்து இந்திரன்.
சோ இந்திரனுக்கு வந்து புரந்தரான்னு இன்னொரு பேர் இருக்குப்பா. இந்திரனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, புரந்தரா அப்படின்னு சொல்லி பேரு. குடியிருப்புகளை அழிப்பவன் அர்த்தம். இந்திரனுக்கு புரந்தரா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரு. இடி கடவுள். இந்திரனுக்கு புரந்தரான்னு இன்னொரு பேர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடியிருப்புகளை அழிப்பவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி செடி கொடிகளுக்கு இன்னொரு கடவுள் இருக்கும், சோமான் பேரு. ஏன்னு தெரியுமா? சோமா, சோமானா சோமானா என்ன? சோமபானம் தெரியுமா? சோமபானம் என்ன பண்ணுவாங்க? சோமாங்கிறது ஒரு இலை வெரைட்டி, இலை பச்சைல அந்த மாதிரி வெரைட்டில தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சோமபானம்ங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அதுனா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், ரிக்வேத காலங்கள்ல என்ன பயன்பாட்டுல இருந்திருக்கு, சோமபானம்ங்கிறது ஒரு பெரிய பயன்பாட்டுல இருந்திருக்கு. அவ்வளோ இலை தலை கொடி சாப்பிட்ற ஐட்டம்லாம் எல்லாம் இருந்தும் எதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த இலைய வச்சு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க கடவுளுக்கு. சோ சோமா அப்படிங்கிறது அந்த இலை தலை அந்த செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அந்த கடவுளுக்கான பேர் வந்து என்ன அப்படின்னா சோமா. ஏன்னா அதை உங்களுக்கு கடவுள் மாதிரி பார்த்திருக்காங்க. சோ அதை வந்து கடவுளுக்கு பேர் வச்சிருப்பாங்க. சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கான கடவுள்னு சொல்லுவாங்க. இதுல இல்ல, சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கான கடவுள். ரிக் வேத கால மதம் அப்படிங்கிறது சடங்குல மையமா கொண்டது. வேதம்னு வந்துட்டாலே சடங்கு சம்பிரதாயம் தான். இந்த வேதம், வேள்வி, யாகம் இதெல்லாம் எதுக்காக நடத்துவாங்க அப்படின்னா குழந்தைங்க, பசுக்கள், செல்வம் இது எல்லாமே நல்லா இருக்கணும், நிறைய கிடைக்கணும், நிறைய நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துறது தான் வேள்வி, யாகங்கள் எல்லாமே. வேதம் அப்படின்னாலே வேள்வி, யாகம் இதெல்லாம். புனிதமான விலங்கா எது இருந்துச்சு அப்படின்னா பசுக்கள் தான் இருந்திருக்கு. கோவிலும் சிலை வழிபாடும் கிடையாது. எல்லாமே என்னதான் அக்னி குண்டத்தை வச்சுட்டு உட்காந்துடுறதா, உட்காந்துட்டு சுவாகா சொல்லி ஊத்திட்டே இருப்பாங்க இல்லையா, அதுதான் கான்செப்ட். அங்க என்ன கிடையாது, கோயிலு, சாமி, சிலை அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதித்தி அப்படிங்கிறவங்க ரிக் வேத காலத்துல இருந்த பெண் தெய்வங்கள் வந்து அதித்தி, உஷா. அதித்தி அப்படிங்கிறவங்க நித்திய கடவுள், உஷா அப்படிங்கிறது விடியற் காலை தோற்றம். உஷா ஃபேனா? உஷா அப்படிங்கிறது விடியற் காலை தோற்றம். இதெல்லாம் இப்ப பார்த்தது எல்லாமே ரிக்வேத காலமா. பிந்தைய வேத காலத்துல பாத்தீங்கன்னா இந்திரனுக்கும் அக்னிக்குமான முக்கியத்துவம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிருச்சு. இந்திரனுக்கும் அக்னிக்குமான முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. இந்த பிந்தைய வேத கால முக்கிய கடவுள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜாபதி படைப்பவர், விஷ்ணு காப்பவர், ருத்ரன் அப்படின்னா அழிப்பவர்னு அர்த்தம். பிரஜாபதி பிரம்மா தானே படைப்பாரு, என்ன பிரஜாபதின்னு கொடுத்துருக்காங்க? பிரம்மனோட இன்னொரு பேரா? சிவபுராணத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரஜாபதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து வருவாங்க. அந்த கேரக்டர் வந்து யாரு அப்படின்னா பிரம்மனோட பையன்னு காட்டுவாங்க. பிரம்மன் படைப்பாரு, அவர் படைச்சது எல்லாத்துக்கும் நிறைய ரூல் புக் எல்லாம் போட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல் புக் எல்லாம் போட்டு மக்களை வந்து வழி நடத்துறவரா யார் இருப்பாங்க அப்படின்னா பிரஜாபதி அப்படிங்கிறவர் இருப்பாரு. என்னவா காட்டுவாங்க அப்படின்னா சிவபுராணத்துல அவரோட பிரம்மனோட பையங்கிற மாதிரி காட்டுவாங்க. பிரஜாபதி அப்படிங்கிறவங்கள காட்டுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த சதி தேவி அப்படிங்கிறவங்க பிறப்பாங்க. சிவபெருமான கல்யாணம் பண்றது, அவங்க செத்து போறது, திரும்ப அவங்க பார்வதியா பிறக்கிறது, இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் வரும். சோ பிந்தைய வேத கால முக்கிய கடவுள்கள் அப்படின்னா பிரஜாபதி, விஷ்ணு, ருத்ரன். இது எதுக்காக இதை சொன்ன அப்படின்னா பிரம்மன் தானே படைப்பவர் அப்படின்னு சொன்னா சிவபுராணத்துல அதை சொல்லியிருப்பாங்க. பிரம்மனோட பையன் அப்படிங்கிற மாதிரி பிரஜாபதி வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துல பிரஜாபதி அப்படிங்கிறவரை படைப்பவர்னு போட்டிருக்காங்க. வேள்வி சடங்குக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கல்வி முறை அப்படிங்கிறது குருகுல கல்வி முறையா இருந்திருக்கு. குருகுல கல்வி முறைன்னா என்னன்னு தெரியுமா? என்ன புரியல? ஸ்டூடெண்ட்ஸ் போய் குரு வீட்ல என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டே பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா படிக்கணும். அதான் வந்து முறை, குருகுல கல்வி முறை. அதுல குருங்கிறது வந்து ஆசிரியர், குலம் அப்படிங்கிறது குடும்பம் அல்லது வீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இதை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளானை சேர்ந்தவங்க வந்து குலத்தை சேர்ந்தவங்க வந்து அதுல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு வந்து இதுல சொன்ன மாதிரி கல்வி வழங்கப்படவில்லை. வாய்மொழி கற்றல் முறை தான். அவங்க சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணோம், மனப்பாடம் பண்ணிடணும். எழுதி வச்சு படிக்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும், சொல்ல சொல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன பாடம்லாம் கத்துக் கொடுப்பாங்க அப்படின்னா வேதம், இதிகாசம், புராணம், இலக்கணம், ஜோதிடம், கணிதம், ராணுவ உத்திகள் இதெல்லாம் தான் கற்றுத்தரக்கூடிய பாடங்கள். இது யாருதான் வந்து கல்வி கற்க அனுமதிக்கப்படுவாங்கன்னா இரு பிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்ல டி விஜாஸ். என்னன்னு தெரியுமாப்பா இரு பிறப்பாளர்கள்? டி விஜாஸ்னா என்னன்னு? டி விஜாஸ்னா என்ன? இரு பிறப்பாளர்கள். அதாவது இது என்ன கான்செப்ட்னா புரியல. என்ன இரு பிறப்பாளர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா மனுஷங்க 2 தடவை பிறப்பாங்களாம். ஒண்ணு நம்மளாம் பிறந்து வரோம்ல அது. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிசம் கிடைக்குது இல்ல, கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும்.
அப்படி இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரு பிறப்பாளர்கள். அதை நம்புறவங்க, அதாவது சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, நாத்திகம் பேசிட்டு கேள்வி கேட்கறாங்கல்ல, அவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு உள்ள விடவே மாட்டாங்க. புரியுதா? இது ஏன், இது எதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த WH கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அலவுட் கிடையாது. இதுல எந்த கேட்டகரி மட்டும்தான் வந்து படிக்க போயிருப்பாங்க அப்படின்னா அந்த வர்ணாசிரம முறைப்படி மேல இருக்கக்கூடிய கேட்டகரி, கேட்டகரி பேர்லாம் சொல்ல, மேல இருக்கக்கூடிய கேட்டகரி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குருகுல முறைப்படி படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ பெண்களுக்கு கல்வி வழங்கப்படவில்லை. சோ டி விஜாஸ் இரு பிறப்பாளர்கள் அப்படின்னா விளையாட்டுக்கு சொல்ல அதான் வந்து அர்த்தமே. மனுஷங்க கிட்ட இருந்து நம்ம பிறக்கிறது, இயல்பா பிறக்கிறது, பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம்ல, அப்படி பிறக்கிறது அது ஒரு பிறப்பு. இன்னொரு பிறப்பு என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிசத்தை அட்டைன் பண்றது, அதை நம்புறது. ஜென்ரலா என்ன சொல்ல வராங்க, அதுல நம்பிக்கை இல்லாதவங்க படிக்கவே வராதீங்க. நம்ம போகவும் தேவையில்ல அதுல நம்பிக்கை இல்லாதவங்க. ஏன்னா அவங்க என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க, வேதம், இதிகாசம், புராணம், இலக்கணம், ஜோதிடம், கணிதம், ராணுவம் இதெல்லாம் தான் என்ன பண்றாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. சோ இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க நம்மளே போக வேண்டாம், அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்க நம்மள. 4 ஆசிரமங்கள் வந்து பயன்பாட்டுல இருக்கு. 4 ஆசிரமங்களுக்கான கோட்பாடு அப்படிங்கிறது வேத காலத்துல வந்து இருந்திருக்கு. ஆசிரமம்னா என்ன, போய் சேர்ந்துக்கிறதா நம்ம? ஆமாவா, நம்ம போய் சேர்ந்துக்கிறதா? அடவில கொடுத்திருக்காங்கல்ல, 4 ஆசிரமங்களை கொண்ட கோட்பாடு உருவான காலம்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதுல வந்து என்னென்னன்றது கொடுத்துட்டாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சன்னியாசம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, தனித்தனியா ஆசிரமம் வச்சிருப்பாங்க, இப்படி போய் சேர்ந்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. அது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனா பிறந்தான் அப்படின்னா அவன் வந்து 4 காலகட்டத்தை என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸ் பண்ணி வரணும். 4 ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ணி வரணும். முதல்ல வந்து பிரம்மச்சரியம், மாணவ பருவம், முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் தான் மேரேஜ், திருமண வாழ்க்கை, அப்புறம் வனப்பிரஸ்தம். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேல காட்டுல போய் உட்காந்து தவம் பண்ணணுமா, என்ன பண்ண தவம் பண்ணணும். கடைசியா என்ன அப்படின்னா வீடு பேர் அடைவதற்கான துறவர வாழ்க்கை. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா வீடு பேர் அடைவதற்கான துறவர வாழ்க்கை. சோ இதுல ஏதாவது வந்து குழப்பமா இருக்கா உங்களுக்கு? புரியுதா? வேத கால பண்பாட்டுல இதுல அவங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் ஏதாவது புரியாம இருக்கா? நீங்க தான் மனப்பாடம் பண்ணி படிச்சு வச்சுக்கணும், அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இதுல கொடுத்திருக்க கான்செப்ட் உங்களுக்கு ஏதாவது புரியாதபடி இருக்கா? கான்செப்ட் எல்லாம் கிளியரா இருக்குல்ல? இப்பதானே சொன்னீங்க யானை யானை. அதுதான் அதிகமான வெயிட் இழுக்கிறதா இருக்கும். கடவுள் சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? யாருக்குமே டவுட்ஸ் இல்லைல்ல? கிளியரா இருக்கா? கான்செப்ட் கிளியரா இருக்கா? அவ்வளவுதான். இதை நீங்க வாப்பாடம் பண்ணிக்கிறது, இந்த PDF வச்சு பண்ணிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். பட் இதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவும் குழப்பம் இல்லாம இருக்குல்ல? எல்லாம் கிளியரா இருக்குல்ல? ஓகே. Thank you.